सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. 44வது ஸ்லோகம். சகத்வா சாகரம் ராஜா கங்கையானுகதஸ்ததா பிரபிவேச தலம் பூமேகே யத்ரதே பஸ்மசாத் கிருதாக. அதாவது பிளாவயத் பூத பாப்மானஹா சொர்க்கம் பிராப்தா ரகுத்தம அப்படின்னு கங்கையினுடைய ஜலத்தினால நினைக்கப்பட்ட சகரபுத்திராளுடைய ரசிகள்லாம் சுத்தமாக்கி அவர்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். அதே விஷயத்த இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்றாரு அந்த இடத்த. சகத்வா சாகரம் ராஜா பகீரதன் என்ன பண்ணான், சென்னிமுனிவர் கங்கையை ரிலீஸ் பண்ண விட்டு இருந்து சாகரத்துக்கு போய் சேர்ந்தான். கங்கையா அனுகதா, கங்கையினாலே தொடரப்பட்டவனா, இவன் எங்கெல்லாம் போறானோ அந்த இடத்துக்கெல்லாம் கங்கை வரா அப்படிங்கறதுனால கங்கையா அனுகதா அவன் என்ன பண்ணான், சகரத்துக்கு போய் சேர்ந்தான். பிரவிவேச தலம் பூமேகி, இப்ப அந்த சாகரம் இது வரைக்கும் வெறும் பள்ளமா தான் இருக்கு, ஜலம் இல்ல. அதனால என்ன பண்ணான், அந்த சாகரத்துல இருக்கிற பள்ளத்தின் வழியாக தலம்னா ரசாதலம் பாதாளத்துக்கு அந்த இடத்துக்கு போனான். எத்திரதே பஸ்மசாத் கிருதாக, பஸ்மசாத் கிருத்தாங்கன்னா சாத்துங்கிற வார்த்தை சாத்னியன முழுமையாக அப்படின்னு அர்த்தம். முழுமையா ஒத்தர் கூட மிச்சம் மீதாரி இல்லாம 60,000 பேரும் எரிக்கப்பட்டார்கள். பஸ்மசாத் கிருதாக பஸ்மனி அதா ஆப்புலுதே ராம. பஸ்மனி அந்த பஸ்மாக்கே கங்காயாக சலிலேன ஆப்புலுதே, கங்கையினுடைய ஜலத்தினால நனைக்கப்பட்ட அளவில் சர்வலோக பிரபு பிரம்மா ராஜானம் இதம் அப்ரவி. அந்த இடத்துல அதாவது கங்கை ஜலம் ஃபுல்லா பாஞ்சு அவ்வளவு பேருடைய சாம்பலையும் அந்த கங்கை ஜலம் நினைச்சிட்ட போது அந்த நேரத்துல என்ன பண்ணார், சர்வலோக பிரபு எல்லா லோகத்துக்கும் தலைவனான பிரம்மா அந்த இடத்துக்கு தோன்றினார். தோணி ராஜாவை சொன்னார், இதை பார்த்து சாரிதா நரசார்தூல, ஏ அரசர்களுக்குள்ள சிரேஷ்டமானவனே, சாரிதாக உன்னுடைய பிதாமகர்கள் சாரிதாக கடத்து வைக்கப்பட்டார்கள். அந்த சரம ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னாக்க பேஜே சம்புபதம் ஸ்வபுண்ணிய நிசைகி சத்துத்திர சந்தாரிதா இல்ல சத்துத்திர சந்தாரிதா அப்படின்னு எழுதியிருப்பா சாதாரணமா. அதாவது 10 நாள் கடத்தி 10 நாள் சாயங்காலம் இல்ல 13 நாள் சரம ஸ்லோகம் படிக்கிறதுன்னு சம்பிரதாயம் இல்லையா. சரம ஸ்லோகத்துல பார்த்தோம்னாக்க சத்துத்திர சந்தாரிதா, ஒரு நல்ல பிள்ளையினாலே செய்யப்பட்ட நற்கதி அடைவதற்காக செய்யப்பட்ட கரண அந்த கிரியைகள்னாலே. தாரிதகா, தாரிதகான்னாக்க இந்த மனுஷலோகம் அப்புறம் பைத்தாச்சலோகம் இந்த லோகங்கள்ல இருந்து கடத்து வைக்கப்பட்டு அவன் சொர்க்கலோகத்துக்கு போகும்படி செய்யப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, தாரிதகா இல்ல தாரிதா அப்படின்னு ஒரு வார்த்தை விழுந்திருக்கும் சாதாரணமா. அதான் எழுதுறார் தாரிதா. இவளுக்கெல்லாம் என்ன பண்றார், திரும்பவே சொல்றார் தாரிதா உன்னுடைய பிதாமகால் எல்லாருக்கும் நல்ல சொர்க்கலோக பிராப்தி ஏற்பட்டு விடுத்து. தாரிதா அவர்கள் கடத்து வைக்கப்பட்டனர், அவர்கள் சம்சார சாகத்திலிருந்து கடத்து வைக்கப்பட்டனர்னு அர்த்தம். திவம் யாதாச்ச, திவம் யாதாச்ச தேவலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. வெறும் கடத்து வைக்கப்படுறது மட்டும் இல்ல, தேவலோகத்துக்கும் போய் சேர்ந்தாச்சு. தேவவத்து அவர்கள்லாம் தேவர்களை போல இருப்பார்கள். சஷ்டி புத்திர சகஸ்திராணி சகரஸ்ய மகாத்மனஹா, அதாவது தாரிதாகனா பிரேத பாவான் மோசிதாக, பிரேத பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் அர்த்தம். தாரிதாக கடத்து வைக்கப்பட்டார்கள். இந்த இடத்துல கடத்து வைக்கப்படுறதுங்கிறது பிரேத பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு சொர்க்கலோகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். யாரு, சகரஸ்ய மகாத்மனஹா, மகாத்மாவான சகரனுடைய 60,000 பிள்ளைகளும். அதனால என்ன எடுத்து, அவன் மகாத்மாவா இருந்த போதிலும் கூட நீதான் அவளை கடத்தி வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பகீரதனை பார்த்து சொல்ற வார்த்தை அது. சகரஸ்ய ஜலம் சாகரஸ்ய ஜலம் லோகே யாவத் ஸ்தாஸ்யதி பார்த்திவ சகரஸ்ய ஆத்மஜா சர்வே திவி ஸ்தாஸ்யந்தி தேவவத்து. சாகரஸ்ய ஜலம் லோகே யாவத் ஸ்தாஸ்யதி, இந்த சமுதிரத்தினுடைய ஜலம் லோகத்துல எதுவரையிலும் இருக்குமோ, சகரஸ்ய ஆத்மஜா சர்வே சகரனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் திவி ஸ்தாஸ்யந்தி தேவலோகத்துல இருப்பார்கள். தேவவத்து தேவர்களை போல அவர்கள் அத்தனை பேரும் சௌக்கியத்தை அனுபவிச்சது தேவலோகத்துல தேவர்களை போலவே இருப்பார்கள். அதனாலதான் இன்னைக்கு என்ன பண்றோம், கொஞ்சம் எலும்பியாவது எடுத்துன்னு போய் இதுல போடணும், அது பேர் என்ன பிரயாகையில சேர்க்கறது, சமுத்திரத்துல போடுறது அப்படிங்கறதாக. அதனால கங்கையில கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறதுக்கான காரணமே இதுதான். இந்த கங்காஜலம் பட்டாக்க, அதாவது அவ உசுரோட இருக்கும்போது பண்ணின பாவம், கபிலத்தை பண்ண அபச்சாரம்,
அந்த அபச்சாரத்தினால அவளுக்கு என்ன ஆயிடுத்து, உங்காரத்தினால போயிட்டா. போகும்போது அது ஒரு துர்மரணம். துர்மரணம் பண்ணவாளுக்கு உடனே அங்கேயே நம்ம சுபர்ணன் வந்து சொன்னதை பார்த்தோம், துர்மரணம் பண்ணவாளுக்கு உடனே கர்மா பண்றதுக்கு இல்லை அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருந்தாலும் கங்காஜலம் பட்டால் என்ன ஆயிடும், அவளுடைய கங்காஜலம் வந்து சாதாரணமா பாபம் போறதுன்னு சொன்னோம்னா சாஸ்திரத்துல ஒரு சம்பிரதாயம் எப்படின்னா, யாரு பண்றாளோ அவளுக்கு தான், அதாவது புண்ணியமோ பாபமோ பண்றவாளுக்கு தான். பண்றவாளுக்கு நினைவு இருக்கணும். நினைவு இல்லாம இருக்கும்போது சில சமயம் நேரத்துல ரொம்ப உடம்பு முடியாம இருந்ததுனாக்க, படுத்த படுக்கையா இருந்தாக்க புல் வாங்கி பண்றது அப்படின்னு ஒரு இது உண்டு, சம்பிரதாயம் உண்டு. அவ கையில இருந்து இன்னொருத்தர் அவளுக்காக இன்னொருத்தர் பண்றது அப்படின்ட்டு. இன்னொருத்தர் நம்மளுக்கு பண்றாங்கிறது புரிஞ்சுக்க கூடிய சக்தி அவளுக்கு இருக்கணும். இன்னொருத்தர் நம்மளுக்காக பண்றான்னு புரிஞ்சுக்க கூடிய ஒரு சக்தி இருந்தா தான் அந்த மாதிரி பண்ணி பிரயோஜனம் உண்டு. இன்னொருத்தர் பண்றாங்கிறது புரிஞ்சுக்க கூடிய சக்தியே இல்லைன்னா படுத்த படுக்கையான கோமா மாதிரி இருந்தானே என்ன ஆகும், அதெல்லாம் வந்து அர்த்தம் இல்லை. அதனால என்ன ஆகும்னாக்கா அந்த மாதிரி புல்வாங்கி பண்றதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. சம்பிரதாயம் அர்த்தம் அந்த மாதிரி ஒரு ஆத்தரைசேஷனும் இருக்கு, இல்லைன்னு இல்ல. இருந்தாலும் சாதாரணமா என்ன ஆகும், லோகத்துல புல்வாங்கி பண்ணா கூட இவாளுக்கு நினைவு இருக்கணும். நினைவு இருந்தா தான் அந்த புல்வாங்கி பண்றதுல அர்த்தம் உண்டு. இப்ப இவ அத்தனை பேரும் போயாச்சு. இவாளுக்கு கர்மா பண்றதுங்கிறது, இவாளுக்கு இந்த இவாளுடைய பாபத்தை போக்குறதுங்கிறது இவா பண்றான். அவனுடைய யாரு பேரனோட புள்ள வந்து பண்ண போறான். அந்த மாதிரி பண்ணும்போது அது பண்றதுல பேரனுக்கும் பேரன் அந்த மாதிரி பண்றதுல தோஷம் இல்ல. ஏன்னா அந்த அபரகாரியங்களா இருந்தாக்க கங்காஜலத்துல நினைச்சாக்க அவ்வளவு. அது இதுவும் சொல்லியிருக்க, சாதாரணமா அப்பா அம்மா போயிட்டாக்க போன அன்னைக்கு என்ன தானம் பண்றோமோ அந்த தானத்துக்கு 1000 அமாவாசைகள் லட்சம், 1000 கிரகணங்கள், 10,000 அமாவாசைகள் லட்சம் எதிபாதங்கள்ல தானம் பண்ணினாக்க எவ்வளவு புண்ணியமோ அவ்வளவு புண்ணியம் அப்படிங்கறதாக அந்த விசேஷத்துல சொல்லியிருக்கா. அதனால அந்த அவ போற அன்னைக்கு மட்டும், பெரியவா போன அன்னைக்கு மட்டும் அந்த இடத்துல பண்ணக்கூடிய தானியங்கள்லாம் இருக்கு, அது அவளுக்கும் புண்ணியத்தை சேர்க்கக்கூடியதாக அமையும் அப்படின்னு அது ஒரு விசேஷமா அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அதான் சொன்னார், சகரஸ்ய ஆத்மஜா சர்வே திவி ஸ்தாசியந்தி தேவவத்து சாகரஸ்ய ஜலம் லோகே யாவத் ஸ்தாசியதி. எவ்வளவு நாள் இந்த சாகரத்துல ஜலம் இருக்குமோ அவ்வளவு நாள் அவ தேவலோகத்துல இருப்பா அப்படின்னு பிரம்மாவே நேர்ல சொன்னார். இயம்ச துகிதா ஜேஷ்டா. ரெண்டாவது இவன் 2 வரன்னு கேட்டான். கங்கை பூமிக்கு வரணும்னு கேட்டான், எனக்கு குழந்தை பிறக்கணும்னு கேட்டான். ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே வரலாம் கொடுத்துறாரு. கங்கையை கொடுத்துட்டார். இயம் கங்கா ஜேஷ்டா துகிதா, எவ்வளவு உனக்கு மூத்த பொண்ணா நினைச்சுக்கோ. ஏன்னா ஜனங்கள் அவ்வளவு பேருக்கும் லோகத்துல வந்து உனக்கு நல்லது பண்ணணும்ன்றதுக்காக நீ கொண்டு வந்து விட்டுருக்க இல்லையா, அதனால கங்கையே உன் பேரா உன் பொண்ணா நினைச்சுக்கோ அப்படின்னா. இயம்ச துகிதா ஜேஷ்டா, இவதான் உனக்கு மூத்த பொண்ணு. தவ கங்கா பவிஷ்யதி, இயம் கங்கா தவ ஜேஷ்டா துகிதா பவிஷ்யதி, உனக்கு முதல் பொண்ணாக ஆயிடுவா. தொத்ருதேனுச்ச நாம்நாத லோகே ஸ்தாஸ்யதி விஸ்ருதா. இதுவே இவ பேர் உன்னோட பேராலதான் இருக்கும், பாகீரதி. பாகீரதிங்கிற பேரு கங்கைக்கு பகீரதன் கொண்டு வந்ததுனால பாகீரதிங்கிறது பகீரதனுடைய பொண்ணு. பகீரதசியம் பகீரதனுடைய பொண்ணுங்கிற சென்சில் தானே பாகீரதி வருது. அதனால உன் பொண்ணுங்கிறதாகவே விளங்குவா அப்படின்னா. கங்கா, இப்ப ராமர் கேட்டார்லயே கங்கைக்கு ஏன் திரிபதகான்னு பேர் வந்ததுன்னு, அந்த பேருக்கு பதில் சொல்றார். கங்கா திரிபதகா நாம திவ்யா பாகீரதி. கங்கா திரிபதகா, அவளுக்கு வந்து 3 லோகத்துல, சொர்க்கத்துல, பூமியில, பாதாளத்துலன்னு 3 லோகத்துல போற காரணத்தினால திரிபதகா. அதோட இன்னொரு அர்த்தமும் சொன்னார் வியாக்கியானத்துல. திரிபதகான என்ன அர்த்தம்னா 3 லோகத்துக்கும் புண்ணியம் பண்ணி கொடுக்குறவளாம். பாதாள லோகத்துல இருந்து பாவிகள் இருக்காளே, அவளுடைய பாவத்தை கூட போக்கி அவளை சொர்க்க லோகத்துக்கு அனுப்புறா இல்லையா, 3 லோகத்துக்கும் அனுப்பிச்சு வைக்கக்கூடியவள். அதனாலதான் சொன்னார் திரிபதகா திவ்யா, ஆகாசத்திலிருந்து வந்ததுனால திவ்யா. பாகீரதி, பாகீரதினு ஒரு பேரு. ஸ்ரீன்பதோ பாவயந்தி, 3 பதங்கள், 3 வழிகள், 3 வழிகளையும் பாவயந்தி, அதாவது பகீரதனோட கூட 3 வழக்கத்தையும் 3 மார்க்கத்தையும் பாக்குறதுனாலையும் இவளுக்கு திரிபதகான்னு பேரு. தஸ்மா திரிபதகா சுதா. பிதாமகானாம் சர்வேஷாம் துவமத்ர மனுஜாதிப குருஷ்வ சலிலம் ராஜன் பிரதிஜ்ஞாம் அபவர்ஜய. தோ பிதாமகானாம் சர்வேஷாம், உன்னுடைய மூதாதையர்கள் எல்லாருக்கும், துவமத்ர மனுஜாதிப, ஹே மனுஜ ராஜ, ஏ ராஜரிஷியே, அரசனே, சலிலம் குருஷ்வ, இவ எல்லாருக்கும் தர்ப்பணத்தை இங்க பண்ணு அப்படின்னார். பிரதிஜ்ஞாம் அபவர்ஜய, அபவர்ஜினா பூரையன்னு அர்த்தம், சமாபைய கம்ப்ளீட் பண்ண. என்ன பிரதிஜை, உன்னுடைய முன்னோர்கள் அம்சுமான் சகரனே என்ன பண்ணான், இவா எல்லாருக்கும் ஏதோ வழி பண்ணணும்னு யோசிக்கவே இல்லை. அவன் வந்து அவனால ஒண்ணும் பண்ண முடியல. அவனுக்கு அடுத்து சகரனுக்கு அடுத்து அம்சுமானும் ட்ரை பண்ணா, அவனுடைய புள்ள திலீபன் ட்ரை பண்ணா, எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. ஆனா அவ எல்லாராலையும் நிறைவேற்ற முடியல. அவ அத்தனை பேராலையும் நிறைவேற்ற முடியாத ஒரு விஷயத்த நீ தான் நிறைவேற்றிருக்க. அதனால என்ன இருக்கு, பிரதிஜ்ஞாம் அபவர்ஜய, இந்த கங்கையை கொண்டு வந்துட்ட. அவளால கங்கையை கொண்டு வர முடியல, நீ கங்கையை கொண்டு வந்துட்ட. அந்த கங்கையை கொண்டு வந்ததுனால இந்த கங்கா ஜலத்தினால அவ எல்லாருக்கும் செல்ல கிரியை பண்ணி பிரதிஜ்ஞாம், கருத்மான் உங்ககிட்ட என்ன பிரதிஜை சொன்னானோ, கங்கை ஜலத்தினாலதான் இவாளுக்கு எல்லாம் சலீல கிரியை பண்ணணும் அப்படின்னு அம்சுமான்ட்ட, உங்க தாத்தாட்ட கருத்மான் என்ன சொன்னானோ அந்த பிரதிஜையை, அந்த ஸ்டேட்மெண்டை
அப்பவர்ச்சய பூரைய சமாபய அதை கம்ப்ளீட் பண்ணு. பூர்வகேணகி தேராஜன் தேன அதி யசசா ததா தர்மிணாம் பிரவரேணாத நைஷ பிராப்தோ மனோரதா. ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர்றார். பூர்வகேணனா பூர்வேன, உனக்கு முன்னாடி பிறந்தவனாலே, உன்னுடைய வம்சத்துல ஏற்கனவே இருந்தவன். பூர்வகேண சகரனை பத்தி சொல்றார். சகரனை பத்தி சொல்லும் போது சகரன்கிறவன் சப்த சக்கரவர்த்தியில ஒருத்தன். பகீரதன் சப்த சக்கரவர்த்தியில ஒருத்தன் இல்ல, சகரன் சப்த சக்கரவர்த்தியில ஒருத்தன். அப்படி இருந்த போதிலும் அவனால கூட கங்கையை கொண்டு வர முடியல. அவன் எப்படிப்பட்டவன்? லோகே அப்புறம் இது பூர்வகேணிக்கு ராஜன் தேனா அதி யசசா, அதான் சப்த சக்கரவர்த்தியில ஒருத்தன்கிறதுனாலே பெரிய யசஸ்வின்னு தெரியறது இல்லையா. தர்மிணாம் பிரவரேன, தர்மிகளுக்குள்ள ரொம்ப சிறந்தவனா இருக்கக்கூடிய அவனாலேயே நைஷ பிராப்தோ மனோரதா, இந்த மனோரதமானது நிறைவேறல. அதனாலதான் பூர்வகேணன்னு கப்ரத்தை வச்சு போட்டார். பூர்வகேணன்னா ரொம்ப பெரியவன் தான், பெரிய ஆள் தான் இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி. ததைவ அம்சுமதாவத்ச, அதுக்கப்புறம் சகரனுடைய பேரன் அம்சுமான். அப்பிரமித தேஜசா, அப்பிரதிம தேஜசா, அவனுடைய தேஜஸுக்கு ஒரு ஒப்பே கிடையாது. பிரதிமம் அப்படின்னு சொன்னா ஒப்புன்னு அர்த்தம், சிமிலாரிட்டி. அவனுடைய பவருக்கு கம்பேரிசனே இல்லாம இருந்தது. ஏன்னா அவன் என்ன பண்ணான், 4 திக்கஜங்களையும் பார்த்து இந்த லோகத்துக்கு பாதாள லோகத்துல கபிலரை பார்த்து கருத்மான பார்த்து இவாளுக்கு என்ன கதி நேர்ந்திருக்குன்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பெரியவனா இருந்திருக்கான்ல. பாக்கி பேரால யாராலையும் அந்த மாதிரி பண்ணிருக்க முடியுமோ? இவ்வளவு தூரம் தேடின்னு கபிலரை பார்த்து என்ன பண்ணிருக்கான், திரும்பி இருக்கான். அப்ப அப்பிரதிம தேஜசா, அவனுடைய ஒரு பவருக்கு அவனுடைய சக்திக்கு ஒரு ஒப்பே இல்லாம இருந்தது. கங்காம் பிரார்த்தியதா, அவனும் கங்கையை பிரார்த்தனை கொண்டு வரணுங்கிறதுக்காக தபஸ் பண்ணான். நேத்தும் பிரதிஜான அபவர்ஜிதா, ஆனா அந்த பிரதிஜான அபவர்ஜிதா, அந்த கங்கையை கொண்டு வரணுங்கிற பிரதிஜை இருக்க, அது பூரணம் பண்ணப்படல, அவனாலையும் பூர்த்தி பண்ணப்படல. ராஜர்ஷினா குணவதா மகர்ஷி சமதேஜசா மத்துல்ய தபசா செய்வ க்ஷத்ர தர்ம ஸ்திதேன திலீபேன மகாபாக தவ பித்ராதி தேஜசா புனர்ன சகிதா நேத்தும் கங்காம் பிரார்த்தியதானக. 2 ஸ்லோகம் திலீபனுக்கு. திலீபன் பகீரதனோட அப்பா. ராஜர்ஷினா, ராஜாக்குள்ள ரிஷியா இருக்கிறவன். குணவதா, நல்ல குணவான். அமித தேஜசா, மிகுந்த அதாவது மகர்ஷி சம தேஜசா, மகர்ஷிகளுக்கு சமமான தேஜஸை குடையவன். மத்துல்ய தபசா செய்வ, தபஸ்ல என்ன போன்றவன், பிரம்மாவுக்கு சமமாவே இருக்கக்கூடியவன். பிரம்மாவே சொல்றார். சத்திர தர்ம ஸ்திதேனச்ச, சத்திர தர்மத்திலே நிலை பெற்று இருக்கக்கூடியவன். திலீபேன தவ பித்ரா அதி தேஜசா புனர்ன சகிதா நேத்தும் கங்காம் பிரார்த்தியதானக. கங்கையை பிரார்த்தனை பண்ணும் போது கூட அவனாலையும் கங்கையை கொண்டு வரதுக்கு முடியலன்னா சகிதா, கங்கையை கொண்டு வரதுக்கு முடியல. தாத்வயா சமதிக்ராந்தா, தா பிரதிஜா, அதாவது கருத்மான் என்ன சொன்னானோ கங்கா ஜலத்தினாலதான் நிறைவேற்றப்படணும்னு, அந்த பிரதிஜா துவயா சமதிக்ராந்தா, உன்னாலே நிறைவேற்றப்பட்டு விட்டது. பிரதிஜா தான் சா பிரதிஜா துவயா சமதிக்ராந்தா. பிராப்தோசி பரமம் லோகே யச பரமசம்மதம். சோ பரமசம்மதம், எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, எல்லாராலையும் புகழப்படுற ஒரு யசகா இருக்கு இல்லையா, அதை நீ என்ன பண்ண, இப்ப நீ அடைஞ்சிட்ட. சச்ச கங்காவதரணம் துவயா கிருதம் அறிந்தம, அந்த கங்காவதரணம் இருக்கே துவயா கிருதம் அறிந்தம, உன்னால செய்யப்பட்டது, கங்கை எடுத்துன்னு வரப்பட்டது. அனேனச்ச பவான் பிராப்தோ தர்மசிய ஆயத்தனம் மகது. இதனால நீ என்ன பண்ண, தர்மசிய ஆயத்தனம், தர்மத்துக்கு ஒரு உத்கிருஷ்டமான இடம். அதாவது உலகத்துல யாராலையும் பண்ண முடியாம, ஏன்னா இப்ப என்ன இருக்கு, இவன் பண்ணின புண்ணியம் இருக்கு பாருங்க. சமஸ்தமான ஜனகத்துல எப்பேற்பட்ட பாபிகள். இதுல விரோதாபாசம்னு ஒரு அலங்காரம், அந்த அலங்காரத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லுவா. அதாவது கஸ்தே விவேகோ நயசி சொர்க்கம் பாத்துக்கினோபி, எது கங்கையை பார்த்து உனக்கு சொல்றானா, உனக்கு அறிவே இல்லைன்னா நான் அவளை பார்த்து கஸ்தே விவேகா சொர்க்கம் பாத்துக்கினோபி, எது மகா பாபிகளை கூட நீ சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறியே அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா, மகா பாபிகளை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுங்கிறதுனால கங்கை ஏதோ அறிவு இல்லாம நடந்துக்கிற மாதிரி தோணும். ஆனா கங்கா ஜலத்துல ஸ்நானம் பண்ணின எப்பேற்பட்ட மகா பாபியா இருந்தாலும் அவன் என்னாரான், தன்னுடைய பாபம் நீங்க பெற்றவனாக அவன் சொர்க்கத்துக்கு போறதுனால அப்பேற்பட்ட புண்ணிய நதி, பவித்திரமான நதின்னு கங்கையினுடைய பெருமைதான் பேசுறதா அறதே ஒழிய கங்கை நிந்த பண்றதா, சாரி யாஜ நிந்தான்னு பேரு. அதாவது நிந்திக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உண்மையில நிந்த இல்ல. அந்த மாதிரி இந்த அலங்காரத்துல என்ன எடுத்து கங்கையினுடைய பெருமை பேசுறதா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சமஸ்தமான ஜனங்களுக்கும் புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதுனால அவ்வளவு ஜனங்களும் புண்ணியத்தை அடைஞ்சு அவ்வளவு பேரும் சொர்க்கத்துக்கு போயிடலாங்கிற ஈஸியான வழியை பண்ணி கொடுத்துருக்கானா இல்லையா. அப்ப இவனோட ஒரு பெரிய தர்மிஷ்டன் லோகத்துல யார் இருக்க முடியும். அதான் தர்மசிய ஆயத்தனம் மகது பவான் பிராப்தா. பிரம்மாவே சொல்றாரு, தர்மசிய மகத் ஆயத்தனம், தர்மத்துக்கு பெரிய இருப்பிடமா ஆயிட்ட. உன்ன மாதிரி புண்ணியசாலியா லோகத்துல யாராலையும் பார்க்க முடியாது, இனிமே வரவும் போறதில்ல. எப்பேற்பட்டவனும் உன்ன மாதிரி புண்ணியசாலியா ஆக முடியாது. அதுவும் கொஞ்சம் கூட தடை இருந்ததோ,
முதல்ல பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணி கங்கையை வாங்குறதுக்காக பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சிவனை நோக்கி தபஸ் பண்ணி அந்த கங்கையை வரணும்ட்டு வந்து சிவன்கிட்ட வரம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கங்கையை கூப்பிட்டுன்னு வந்து அதுக்கப்புறம் கங்கை வந்து சிவன் தலையில விழுந்து வெளியில வரலன்னு திருப்பி சிவனை நோக்கி தபஸ் பண்ணி ஜன்னுகிட்ட மாட்டின்ற போது திருப்பி அந்த ஜன்னுகிட்ட வந்து என்ன எடுத்து தபஸ் பண்ணி அதை வெளியில விட்டு அதுக்கப்புறம் இந்த சமுத்திரத்துல அவ்வளவு பேரும் 60,000 இதையும் பார்க்கும்போது சாம்பலை பார்க்கும்போது விகத தேஜசான்னு மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அவ்வளவு கஷ்டத்தையும் மீறி 60,000 பேருக்கும் தர்ப்பணம் பண்ணியிருக்காங்கனாக்க எப்பேற்பட்ட தபஸ்வியா இருந்திருக்கணும். அதோடு கூட போனா போட்டமே இவெல்லாம் போனா என்ன அவ பண்ண தப்பா போனான்னு பேசாம விட்டு போயிருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம அவ்வளவு பேரும் கடை தேரணும் அப்படின்னு இவன் தன்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் என்ன பண்ணான் அதுக்கே தியாகம் பண்ணி தபஸ் பண்றதுலயே இருந்துன்ற காரணத்தினால அவனுக்காக மட்டும் இல்ல அந்த ஜலம் திரும்பி போயிடல. அந்த ஜலம் அத்தனையும் என்ன எடுத்து ஜனங்களுக்காக லோகம் அத்தனையும் இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால அமித தேஜசா தர்மசி ஆயத்தனம் மகத்து தர்மத்துக்கே மகத் ஆயத்தனமாக நீதான் தர்மம் அப்படிங்கறதாக ஆயிட்ட அப்படின்னார். அனேனச்ச பவான் பிராப்தா தர்மசி ஆயத்தனம் மகத்து பிளாமயஸ்வ தொமாத்மானம். நீ என்ன பண்ண முதல்ல நீ ஸ்நானத்தை பண்ணிருந்தார். தோம ஆத்மானம் பிளாவயஸ்வ இது வரைக்கும் அவன் ஸ்நானம் பண்ணல. ஸ்நானம் பண்ணல என்ன அர்த்தம் கங்கையில வந்து பர்மிஷன் வாங்கிக்கணும். முதல்ல பெருமா யாராவது வந்து என்ன பண்ணணும் சொல்லணும். ஸ்நானம் பண்ணும் போதுல என்ன பண்றோம் அசேஷே பரிசுன்னு அனுகி எல்லாம் கேட்டு வாங்கிக்கிறோம் இல்லையா? கங்கா ஸ்நானம் மாதிரி புண்ணிய நதிகளை ஸ்நானம் பண்ணும் பொழுது அதனால என்ன பண்ற நீ ஸ்நானம் பண்ணுன்ட்டு பிரம்மா அவனுக்கு பர்மிஷன் கொடுக்க. ஏன்னா கங்கைன்னா முதல்ல ஐஷ்ணு வரணும். வழியிலேயே அவன் ஸ்நானம் பண்ணானாக்க உன்னோட வேலை முடிஞ்சுட்டு அங்க நின்றுட்டுனாக்கா பாதாளத்துக்கு முதல்ல போனமே. அதனால பிளாவயஸ்வ பொண்ணு நினைச்சுக்கோண்ட தோம் ஆத்மானம். இந்த இடங்கள்லாம் என்னன்னு பேருனாக்க அதாவது வியாக்கியானத்துல எழுதுற இவ்வளவு தூரம் பண்ண வரவன் கங்கைக்கு வரவன் தான் குளிக்காம இருப்பானா? தான் ஆட்டோமேட்டிக்கா ஸ்நானம் பண்ண மாட்டானா? சோ பிளாவயஸ்வன்னு தன்னை சொல்லிப்பானே அப்படின்னு அதான் எழுதுற வியாக்கியானத்துல லோக சிக்ஷார்த்தம். அதனால லோக சிக்ஷைக்காக அதாவது லோகத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தரத்துக்காக என்ன பண்ணணுமோ கர்த்தவியம் உபதேசதி பண்ண வேண்டிய கர்மாவோ உபதேசம் பண்றார். லோகத்துல எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. பகீரதனுக்கு தெரியாதுன்னா பகீரதனுக்கு சொல்லணுங்கிறதுக்காகவோ இல்ல, பகீரதனுக்கு சொல்லணுங்கிறதுக்கு சொல்றதன் மூலமாக லோக ஜனங்கள் அத்தனையும் தெரிஞ்சுக்கிற விஷயத்த பிரம்மா அவனுக்கு உபதேசம் பண்றான்னார். முதல்ல அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் அந்த காரியத்தை பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் பெரியவாழ்கிட்ட ஒரு அனுக்கியன்னு சொல்லுவோம். அனுக்கியன்னா அனுமதி. அனுக்கியன்னு சொன்னோம்னாக்கா அசேஷே ஹேபரிஷத்துன்னு எந்த ஒரு கர்மா ஆரம்பிக்கும் போதும் கர்த்தும் யோகிதா சித்தி அனுகிரகான அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? யோகிதா சித்தி அனுகிரகானன்னு அர்த்தம் எனக்கு இந்த காரியத்தை பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு, குவாலிபிகேஷன் இருக்கு அப்படின்னு நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுங்கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்தா விட்டுதான் எந்த ஒரு காரியமே செய்யலாம். எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் பர்மிஷன் அபிஷியலா பர்மிஷன் வாங்கிக்கணும். அந்த பர்மிஷன் வாங்குற மாதிரி பிரம்மா என்ன பண்றாரு இவனுக்கு பிளாவயஸ்வ தொமாத்மானம் நீ உன்ன முதல்ல என்ன பண்ண நினைச்சுக்கோ நீ குளி அப்படின்னார். சதோசிதே அதெல்லாம் அதான் மகாகவிகள் ரிஷிகள் அப்படிங்கிறது. சதோசிதே சலிலே தொம் பிளாவயஸ்வ. சதோசிதே அப்படிங்கிறது சமஸ்த பதம். சதாம் உச்சிதே சதோசிதே நல்லவர்கள் அனைவருக்கும் ஏற்றதான அதாவது நல்லவர்கள் அனைவருக்கும் ஏற்றதான அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னோம்னாக்க நல்லவாழ்லாம் குளிக்கிறதுக்கு கங்கை ஏத்தது பாக்கி பேர் குளிக்கிறதுக்கு கங்கை ஏத்தது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாரும் குளிக்கிறதுக்கு சகல விதமான பாவிகளும் குளிக்கிறதுக்கு கங்கை ஏத்ததுன்னு தான் சொல்றோம். சதாம் உச்சிதேன்னா நல்லவர்கள் குளிப்பதற்கு ஏற்றதான அர்த்தம் இல்ல, நல்லவர்கள் குளிப்பதற்கு ஏற்றதான தினத்தில் அர்த்தம். அதாவது என்ன பண்ணுவான்னாக்க பஞ்சாங்கத்துல போட்டிருப்பா நதி ரஜஸ்வலா அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்கள்ல அதாவது முதல் வெள்ளம் வரது பத்தில ஆடி மாசம் 1, 2, 3 அப்படின்னு வந்து நதி ஸ்நான வருஷம் அப்படின்னா பண்ணக்கூடாது அப்படின்னு எழுதியிருப்பான். வியாக்கியானத்துல சிம்ம கற்கட்ட மத்தியபி அப்படின்ட்டு அதாவது ஆடி மாசம் 1ஆம் தேதி வரும்போதெல்லாம் என்ன ஆகுதுன்னாக்க அந்த இடத்துல வந்து இது பண்றது இல்ல, நதியில ஸ்நானம் பண்றது இல்ல முதல் 3 நாள். அதனாலதான் இப்ப ஆடி பெருக்குல ஸ்நானம் ஆரம்பிக்கும். ஆடி பெருக்குன்னு நம்ம போடுறதுக்கான காரணம் வெள்ளம் வந்துச்சுன்னா கூட முதல்ல வெள்ளம் வந்துடும். ஆடி பெருக்குல ஸ்நானம் ஆரம்பிக்கிற காரணத்தினாலதான் எல்லாரும் அங்க போய் சேர்றது. அதுல ஒரு இதுவா அது பேர் என்ன ஒரு கொண்டாட்டத்தோட பகவானா இந்த இடத்துல என்ன பண்ணுவார் இதுக்கு போவார் ஸ்ரீரங்கத்துல வந்து காவேரி கொள்றதுக்கு போறது அப்படின்ட்டு எல்லாம். அந்த மாதிரி சதோச்சிதேன்னா சதாம் உச்சிதே நல்லவர்கள் குளிப்பதற்கு ஏற்றதான ஒரு தினத்தில் அதாவது குளிக்கிறதுக்கு தகுதியுடைய ஒரு தினத்தில் குளிக்க தகுந்த சமயத்தில் எப்ப குளிக்கணுமோ அப்ப கண்ட நேரத்துல குளிக்கப்படாது, கண்ட டயத்துல குளிக்கப்படாது, அதை கண்ட நாள்ல குளிக்கப்படாது, என்னைக்கு குளிக்கிறதுக்கு பர்மிஷன் இருக்கோ அந்த மாதிரி சமயத்துல அப்படின்னு அதுல வந்து முதல் அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் அந்த நதி ரஜஸ்வலாங்கிறது கங்கைக்கு அப்ளை ஆகாது. அது சதா எப்பவுமே உச்சிதம். கங்கைக்கு அந்த தோஷம் கிடையாது, பாக்கி நதிகளுக்கு எல்லாம் தான் அந்த தோஷமே ஒழிய கங்கைக்கு அந்த தோஷம் கிடையாது. அதனால சதா உச்சிதே எப்பொழுதுமே குளிப்பதற்கு ஏற்றதான இந்த கங்கை ஜலத்துல பிளாவயஸ்வ நீ என்ன பண்ணலாம் குளிக்கலாம். ஒரு அனுகிய கொடுத்தாருன்னு அர்த்தம். புருஷ சிரேஷ்ட சுச்சி புண்ணிய பலோ பவ
புண்ணிய பலோ பவ, பிரம்மாவே சொல்றார், இந்த ஜலத்துல குளிக்கிறதுனாலயே என்ன பண்ணு, புண்ணிய பலகா, புண்ணியத்தையே பலனாக கொண்டவனாக ஆகு. இந்த ஜலத்துல ஸ்நானம் பண்றதுனாலயே உனக்கு பூர்ணமான புண்ணியம் கிடைச்சிரும் அப்படின்னார். பிதாமகானாம் சர்வேஷாம் புருஷ்வ சலில கிரியாம், அவரே அங்கேயும் கொடுக்கிறார். இந்த ஜலத்துல நீ என்ன பண்ண, உன்னை நினைச்சிருந்தா விட்டு சர்வேஷாம் பிதாமகானாம் சலில கிரியாம் குருஷ்வ, அவளுக்கு எல்லாம் தர்ப்பணம் பண்ணுனார். ஸ்வஸ்தி தேஸ்து கமிஷ்யாமி, ஸ்வஸ்தி தேஸ்து உனக்கு நல்லது உண்டாகட்டும். கமிஷ்யாமி சொம்லோகம், நான் என் ஊருக்கு கிளம்புறேன். கம்யதாம் இருப்ப, நீ என்ன பண்ணு, இங்கேயே உட்காந்துராத, ஏதோ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கொண்டாந்தோன்னு உட்காந்துராத, உனக்கு ராஜாவா நீ பார்க்க வேண்டிய வேலைகள்லாம் இருக்கு, ராஜ தர்ம பரிபாலனை பண்ணணும். கம்யதாம், நீயும் இந்த வந்த வேலையை முடிச்சுட்டு கம்யதாம் திரும்பி உன் ஊருக்கு போ அப்படின்னு அர்த்தம். இத்தியேவ முக்த்வா தேவேசா சர்வலோக பிதாமகா யதாகதம் ததாகச்சத் தேவலோகம் மகாயசா. எப்படி வந்தாரோ அந்த வழியில என்ன பண்ணார், திரும்பி போய் சேர்ந்தார். பகீரதஸ்து ராஜரிஷிகி கிருத்வா சலிலம் உத்தமம் யதாக்கிரமம் யதா நியாயம் சாகராணாம் மகாயசாக. மகாயசாக பகீரதா சாகராணாம், சகரபுத்திராளுக்கு யதாக்கிரமம் யதா நியாயம். இப்ப 60,000 பேருக்கு தர்ப்பணம் பண்ணாங்க. இப்ப என்ன பண்ணார், 60,000 பேர்ல யார் பெரியவா, யார் ரெண்டாவது, யார் மூணாவதுன்னு வரிசையா கரெக்டா ஞாபகம் வச்சு, ஏன்னா மாத்தி பண்ணிடக்கூடாது. அதனால என்ன ஆகும், ஜேஷ்டாதிக்கிரமத்தை ஞாபகம் வச்சுட்டு இருந்தான். ஞாபகம் வச்சுட்டு இருந்து கரெக்டா அவளுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணினா. யதாக்கிரமம் யதா நியாயம், சாஸ்திரங்கள்ல எப்படி சொல்லியிருக்கோ மிருத்யுக்த பிரகாரேன, புத்தியில அவளுக்கு எல்லாம் சொல்லியிருந்தபடி கரெக்டா பண்ணினான் அப்படின்னா. கிருத்தோதகா சுச்சி ராஜா, சோ கிருத்தோதகா அவளுக்கு எல்லாம் செல்லக்கிரிய பண்ணினா விட்டு என்ன எடுத்து சுச்சி, இவருக்கு சீட்டெல்லாம் போயிடுத்து சுச்சி, அதனால சுத்தமானவனா ஆயிட்டான். சுத்தமானவனா ஆனா விட்டு ஸ்வபுரம் பிரவிவேஷக, தன்னுடைய ஊருக்கு, அதாவது சுத்தமான விட்டு தான் போனான். ராஜாவா போறதா இருந்தா சிம்மாசனத்துல உட்கார்றதா இருந்தாக்க, இதுவா இருக்கும்போது தோஷங்கள்லாம் இருக்கும்போது உட்காரக்கூடாதுங்கிறதுனால இப்ப இவன் செல்லக்கிரியை பண்றதுனால அதனால வரக்கூடிய தோஷங்கள் இருக்குமே, அவ்வளவு தோஷங்களும் இருக்கிற காரணத்தினால அந்த தோஷங்கள்லாம் போனா விட்டு என்ன பண்ண, அதாவது அவனுக்கு சுத்தி ஏற்பட்டா விட்டு ஸ்வபுரம் கிருதா கிருதோதகா சுச்சி, சுச்சின்னா சுத்தமானா விட்டு ஸ்வபுரம் பிரவிவேசக சமிருத்தார்த்தோ நரஸ்ரேஷ்ட ஸ்வராஜ்யம் பிரசசாதக. சமிருத்தார்த்தா, சமிருத்தார்த்தகனாக்க தன்னுடைய எண்ணம் நிறைவேறப்பட்டவனாய் அப்படின்னு அர்த்தம். அதாவது அர்த்தஹா, அர்த்தஹான்னா பர்பஸ், சமிருத்த, சமிருத்தம்னா நிறைவேற்றப்பட்ட, நிறைவேறப்பட்ட எண்ணத்தை உடையவனாய், நிறைவேறப்பட்ட பர்பஸை உடையவனாய் அர்த்தம். சமிருத்தார்த்தா நரஸ்ரேஷ்ட ஸ்வராஜ்யம் பிரசசாதக, தன்னுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணா ஆண்டு வந்தான் அப்படின்னு. அதாவது சம்பன்னார்த்தன், சம்பன்னாகா நிறைவேறின அப்படின்னு அர்த்தம். பிரமமோதிச்ச லோகஸ்தம் நிருபம் ஆசாத்திய ராகவ, அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை, அதாவது ஒரு பெரிய இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, ஜலத்தை ஐஷ்ணு வந்திருக்கான். இந்த ஜலத்தினால லௌகிகமா பார்த்தீங்கன்னா கூட என்ன எடுத்து, ஜனங்களுக்கு இவனுடைய பித்திருக்களுக்கு எல்லாம் இந்த சொர்க்கம் கிடைச்சது, ஜனங்களுக்கு பாவம் போறதுங்கிறது மட்டும் இல்ல, ஜனங்களுக்கு தேவையான ஜலம், வயல், இந்த இது விவசாயத்துக்கு ஒண்ணுங்கிற ஜலம் எல்லாம் கூட கிடைக்கும் இல்லையா. அதனால லோகஹா தம் நிருபம் ஆசாத்திய பிரமுமோத, அப்படிப்பட்ட ஜனங்களுடைய நன்மையை கணக்குல கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தனை அடைந்து பிரமுமோத ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் அர்த்தம். நஷ்டசோகா சமிருத்தார்த்தா பபூவ விகதத்யுரஹா லோகஹா, இது அத்தனையும் லோகத்துக்கு ஜனங்களுக்கு அட்ஜெக்டிவ். லோகஹா, அந்த லோகம் என்ன எடுத்து, நஷ்டசோகா. நஷ்டசோகான்னாக்க இவ்வளவு நாளா ராஜா இல்லாம இருக்கா, இந்த ராஜா இல்லாம இருந்தா என்ன ஆயிடுமோ அப்படின்ட்டு அவளுக்கு என்ன எடுத்து ஒரு கவலை. அந்த கவலை இப்ப ராஜா திரும்பி வந்த உடனே அந்த கவலை போயிடுதான். அதாவது கதம் அஸ்மத் பரிபாலனம் பவிஷ்யதி, ஏன்னா ராஜா இல்லைன்னா நாளைக்கு தங்களை லீட் பண்றவன் யாரா இருக்க முடியும் அப்படின்னு அந்த கவலை. அந்த கவலைய ஜுவரஹா, அவளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதா ஆயிடுத்து. அதனால என்ன எடுத்து நஷ்டசோகா, ராஜாவை பிரிஞ்சு இருக்கிறதுனால வரக்கூடிய ஸ்லோகம் ஜுவரஹா. ஜுவரஹான மனஸ்தாபம், மனசுல நம்மள யாரு நாளைக்கு எப்படி பார்த்துப்பாளோ, எப்படி காப்பாத்துவாளோ, என்னமோ ஏதோ அப்படிங்கிற கவலைகள்லாம் எதுவுமே இல்லாமல் சமிருத்தார்த்தகா, தங்களுடைய பர்பஸ் நிறைவேறினதாக, அதாவது ஜனங்க எப்படி நிம்மதியா வாழணுமோ அவளுக்கு வேணுங்கிற சகல வசதியும் கிடைச்சிருக்கு இல்லையா. அப்படிப்பட்ட வசதிகள் எல்லாம் கிடைச்சதுனால சமிருத்தார்த்தகா லோகஹா பபூவ அப்படின்னார். ஏஷதே கங்காயா, ஏஷதே ராம கங்காயா விஸ்தரஹா அபிஹிதஹா மயா. ஏ ராம, ஏஷஹா கங்காயாக விஸ்தரஹா, நீ கேட்ட இல்லையா கங்கை எப்படி, கங்கைக்கு எப்படி ஒரு முக்கியத்துவம், அவளுக்கு ஏன் திரிபதகான்னு பேர் வந்ததுலாம் கேட்ட இல்லையா. அந்த கதையானது என்னால சொல்லப்பட்டது. ஸ்வஸ்தி பிராப்ருஹி பத்ரந்தே, ஸ்வஸ்தி உனக்கு நல்லது ஏற்படட்டும், சந்தியா காலோ அதிவர்த்ததே, சந்தியா காலம் தாண்டிட்டு இருக்கு. பாக்கி எல்லா கதையிலும் இல்லாம இந்த கதையில இந்த கங்காவதரணுன்ற சர்க்கத்துல இத பாராயண, இதுக்கு என்னென்ன புண்ணியம் உண்டுன்னு சொல்றாரு. தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம்
புத்திரியம் ஸ்வர்கியம் அதாபிச்ச எஸ் சராவயதி விப்ரேஷு சத்ரியேஷு இதரேஷு ச பிரியந்தே பிதரஸ்தஸ்ய பிரியந்தே தெய்வதாஞ்ச. அதாவது ரெண்டு, கங்கையினுடைய புண்ணியத்தை ஒருத்தர் சொல்லலாம், ஒருத்தர் சொல்லி பொறுத்தையார் கேட்கிற மாதிரி ஒருத்தர் ஏற்பாடு பண்ணலாம். யார் பிறரை கேட்கும்படி செய்கிறாரோ, அதாவது ஏற்பாடு பண்றவா, கங்கா பாராயணத்தை ஏற்பாடு பண்றவா இல்ல சொல்றவா. தன்யம், இந்த யா அப்படிங்கிற பிரத்தியம் என்னன்னாக்க சாது அப்படின்னு கிடைக்கும். தனே சாது, அதாவது பணம் கிடைக்கிறதுக்கு வசதி. தன்யம். யசஸ்யம், யசசி சாது. யசசினாக்க புகழ். இந்த கதை என்ன ஆகும், புகழ கொடுக்கும். ஆயுஷ்யம், புத்திரியம், ஆயுஷ கொடுக்கும், புத்திரர்களை கொடுக்கும். சொர்க்கியம், புண்ணியத்தையும் கொடுக்கும். எஸ் ராவயதி விப்ரேஷு சத்ரியேஷு இதரேஷு ச, பாக்கி பேர்த்தையும். பிரியந்தே பிதரஸ்தஸ்ய தஸ்ய பிதரஹா பிரியந்தே. இந்த வார்த்தையினாலதான் இது என்ன பண்றோம்னாக்க, சாதத்திலேயே அபிசரவணத்துக்கு கங்கா இதை எடுத்திருக்கா, இந்த கங்காவதரண கட்டத்தை. தஸ்ய பிதரஹா பிரியந்தே, அதனால கங்காவதரண கட்டத்தை அபிசரவணத்துல சொன்னோம், அதுவும் புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக. பிரியந்தே பிதரஸ்தஸ்ய பிரியந்தே தெய்வதானிச்ச, தேவதைகளும் பிரீத்தி அடைகிறா. இந்த சாங்கிற வார்த்தையினால என்ன போட்டார் அப்படின்னா, பரமாத்மாவும் பிரீத்தி அடைகிறார் பகவானுக்கும். இது வெறும் சாதாரண தேவதைகளுக்கு மட்டும் பிரீத்தின்னு நினைக்காத, பரமாத்மாவுக்கும் இதனால ஒரு பிரீத்தி கிடைக்கும் அப்படின்ட்டு. அதோட கேட்கிறவாளுக்கு என்ன வரும், இதம் ஆக்கியானம் ஆயுஷ்யம் கங்காவதரணம் சுபம். இதம் ஆக்கியானம், கங்காவதரணம்ங்கிற ஆக்கியானம் இருக்கே, ஆயுஷ்யம் சுபம். சுபம் ஆக்கியானம், ஆயுஷ்யம் ஆயுஷ கொடுக்கக்கூடியது. எஸ் சுனோதிச்ச காக்குத்த சர்வான் காமான் அவாப்னுயார், எல்லா ஆசைகளும் நிறைவேறப்பெறு, எல்லா அபிலாஷைகளும் நிறைவேற பெறுவான். சர்வே பாப்பா பிரணஷ்யந்தி கங்கா கங்கேதி யோ ப்ரூயாத் யோஜனானாம் சதைரதி முச்சியதே சர்வ பாபேபியா விஷ்ணு லோகம் தகச்சதி. கங்கான்னு சொன்னா கூட போறோம். அப்படின்னா அந்த கங்காவதரண கதையை கேட்டாலே எவ்வளவு புண்ணியம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். சர்வே பாபா பிரணஷ்யந்தி ஆயு கீர்த்திஷ்ட வர்த்ததே, ஆயுசு கீர்த்தி எல்லாமே வளரும் அப்படிங்கறதாக சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், டைம் ஆயிட்டு இருக்கு, அதனால போய் சந்தியா காலம்லாம் நேரம் ஆயிட்டு இருக்கு, போய் சந்தியெல்லாம் பண்ணிட்டு சாயங்கால அனுஷ்டானங்களை கவனிக்க போங்க அப்படின்னார். போயிட்டு அதுக்கப்புறம் என்ன எடுத்து பண்ணாள், விஸ்வாமித்ர வச்சஸ்ருத்வா ராகவ சக லக்ஷ்மணா விஸ்மயம் பரமம் கத்வா விஸ்வாமித்ரம் அதாப்ரவி. பிராத்தா கிருதான்னிகாள் அவளுடைய காரியத்தெல்லாம் சொன்ன உடனே மறுநாள் காலத்துல முதல் நாள் கேட்ட கதையினுடைய எஃபெக்ட்ல இருந்து இன்னும் ராமனும் லக்ஷ்மணனும் விடுபடல. அதான் சொல்றார், விஸ்வாமித்ர வச்சஸ்ருத்வா, விஸ்வாமித்திர சொன்ன கதையை கேட்டு ராகவஹா சக லக்ஷ்மணஹா விஸ்மயம் பரமம் கத்வா, பரமம் விஸ்மயம், ரொம்ப ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சு ஒரு அற்புதம் ஆச்சரியம். அதாவது அதோட மட்டும் இல்ல, பகீரதன் இவனுடைய வம்சத்து முன்னோர், தன்னுடைய வம்சத்து முன்னோர் எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு விஸ்மயம் பரமம் கத்வா விஸ்வாமித்ரம் அதாபிரவீத். விஸ்வாமித்திர பார்த்து சொன்னார், அத்தியுதம் இதம் பிரம்மன் கதிதம் பரமம் தொயா. நீங்க சொன்ன கதை இருக்கே அத்தியுதம், ரொம்ப அற்புதமான ஒரு கதை ஒண்ணு சொல்லிருக்கு. கங்காவதரணம் புண்ணியம் சாகரஸ்யாபி பூரணம். ராமர் பாக்குறாரு பாருங்க, கங்காவதரணம் புண்ணியம், கங்கைங்கிறது பூமிக்கு இறங்கி வந்தது மட்டும் இல்ல, சாகரமும் எப்படி நிரம்பி இருக்கு, சாகரம் எப்படி நிரம்பித்துன்ற கதையும் சொன்னேன். க்ஷணபூதேவ நௌராத்திரிகி சம்ருத்தேயம் பரந்தப. நௌ எங்க ரெண்டு பேருக்கும் ராத்திரிகி க்ஷணபூதா இவ, இந்த ராத்திரி ஒரு க்ஷணம் மாதிரி, அதாவது எங்களுக்கும் தூக்கம் வரல, நாங்களும் தூங்கி வழியில நாங்க கேட்டு இருக்கும் போது இந்த கதையை கேட்க கேட்க ராத்திரி முழுக்க என்ன எடுத்து ஒரு க்ஷணம் மாதிரி ஓடி போயிடுது. இமாம் சிந்தையத சர்வாம் நிக்கிலேன கதாம் தவ. அதான் நீங்க கதையை ராத்திரி முழுக்க அவர் சொல்லல. கதை எப்பவுமே விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுவார், ராத்திரி கார்த்தால எழுந்திருக்கணும், ராத்திரி முழுக்க முடிச்சுட்டு இருந்தா கார்த்தால எழுந்திருக்க முடியாது, அனுஷ்டானம் கெட்டு போயிடும், அதனால நீங்க சாயங்காலம் உங்களுடைய அனுஷ்டானத்தை முடிச்சுன்னு போங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுவார். ஆனா எங்களுக்கு இந்த கதையை நீங்க சொல்ல சொல்ல நாங்க கேட்டுட்டே இருந்திருக்கோம், திங்க் பண்ணிட்டே இருக்கோம். இமாம் நிக்கிலேன கதாம் சிந்தையதா, நாங்க இந்த கதையை திரும்பி திரும்பி கேட்க கேட்க நாங்க ராத்திரி தூங்கினோமா படுத்துந்தோமாங்கிறதே தெரியல. தஸ்யசா சர்வரி சர்வா மம சௌமித்ரினா சக ஜகாம சிந்தையானஸ்ய விஸ்வாமித்ர கதாம் சுபாம். ராத்திரி முழுக்க இந்த கதையை நான் எந்த லட்சுமணோட உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பாப்பான்னு ஒவ்வொருத்தருடைய பெருமையும் சொல்ல சொல்ல ராத்திரி முழுக்க ஓடினது தெரியல. அதோட மட்டும் நாங்க டயர்டாவும் இல்ல. தத பிரபாதே விமலே விஸ்வாமித்ரம் தபோதனம் உவாச்ச ராகவோ வாக்கியம் கிருதான்னிகம் அறிந்தம. விஸ்வாமித்திர எல்லாரும் அவ அனுஷ்டானத்தை பண்ணிட்டு வந்த உடனே கதா பகவதி ராத்திரிஹி, பகவதி ராத்திரிஹி கதா, ராத்திரி அனவல்ஸ் போனான்னா அங்குதான் வியாக்கியானத்துல க்ஷணபூதேவ நௌராத்திரிஹி கதா, ஒரு க்ஷணம் போல ராத்திரிக்கு ஒரு க்ஷணம் போல போயிடுது. ஸ்ரோதவியம் பரமாத்புதம், ரொம்ப அற்புதமான கதையை கேட்டோம். விஸ்வாமித்திரன் ராமர் சொல்றார்,
தராம சரிதாம் சிரேஷ்டாம் புண்ணியாம் திரிபதகாம் நதி. இப்ப இந்த புண்ணியமான இந்த நதி இருக்கு இல்லையா, இதை தராம நம்ம தாண்டுவோம். இந்த நதியை தாண்டி போனோம். இன்னும் நௌரேஷாகி சுகாஸ்தீர்ணா ரிஷினாம் புண்ணிய கர்மனாம் ஏஷா நௌஹு. நௌகுன்னா கப், இது போட்டு. இந்த போட் இருக்கே புண்ணிய கர்மனாம் ரிஷினாம், புண்ணிய கர்மாவான ரிஷிகள்லாம் கடப்பதற்கு ஏற்ற மாதிரி ஆஸ்தீர்னா, அதுல தர்பையெல்லாம் பரப்பி சரியான முறையில நீங்க ஏறுவதற்கு வசதியாக, உட்காருவதற்கு வசதியாக வைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த கப்பல் ஏறி, நம்ம இந்த போட்ல ஏறி, நம்ம அந்த இந்த ஓடத்துல ஏறி அந்த பக்கம் போலாம். பகவந்த மிக பிராப்தம் ஞாத்வா துவரிதமாகதா. நீங்க வந்திருக்கிறது தெரிஞ்சுண்டு, இக பகவந்தம் பிராப்தம் ஞாத்வா, போட்டுக்காரெல்லாம் என்ன பண்ணிருக்கான், நீங்க வந்துட்டேன்னு தெரிஞ்சுண்டு துவரிதமாகதா, தானாகவே இந்த வண்டி வந்து சேர்ந்திருக்கு, அவள்லாம் எடுத்துன்னு வந்திருக்கான்னு அர்த்தம். சத்திய தத்வச்சனம் சுத்வா ராகவசிய மகாத்மனஹா. ராகவனுடைய இந்த வார்த்தையை கேட்டு சந்தாரம் காரையாமாச ரிஷி சங்கசிய கௌசிகா. ரிஷி சங்கங்கள் எல்லா ரிஷிகளோடையும் சேர்ந்தவரை என்ன பண்ணார், அந்த போட்ல ஏறி இங்கேயே கடந்தார். உத்தரம் தீரம் ஆசாத்திய, உத்தரம் தீரம் வடக்கு தெற்குல இருந்து வடக்க போறா. உத்தரம் தீரம் ஆசாத்திய சம்பூஜ்ய ரிஷிகணம் ததா. இவர் அந்த கரையில இறங்கும் போது விஸ்வாமித்திரர் வராருன்னு தெரிஞ்சுட்டு அந்த ஊர்ல இருக்கிற ரிஷிகள் எல்லாரும் இவரை ரிசீவ் பண்றதுக்கு வந்திருக்கா. சோ அந்த ஊர்ல இருக்கிற ரிஷிகளாலே சம்பூஜனம் பண்ணப்பட்டு இவரும் ஒருத்தர் பரஸ்பரம் குச்சலம் விசாரிச்சுட்டு மரியாதை பண்ணினாவட்டுன்னு அர்த்தம். கங்கா கூலே நிவிஷ்டாஸ்தி. அவ என்ன பண்ணா, கங்கையில வந்தா இல்லையா, கங்கா கூலே நிவிஷ்டா, கங்கை கரையில கொஞ்ச நேரம் உட்காந்துட்டா. எல்லாரும் உட்காந்துட்டு விஷாலாம் ததுர்ஷு புரி, விஷாலான்னு ஊருக்கு பேரு. அந்த ஊரை பார்த்தாங்க. அந்த ஊர் எப்படி இருந்து, ரொம்ப பெரிய ஊரு. ததோ முனிவர ஸ்தூர்ணம் ஜகாம சக ராகவாக. அவர் என்ன பண்ணார், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அந்த ஊரை பார்த்தாங்க. பார்த்துட்டு மெதுவா எப்படி போலாம், எந்த பக்கமா போலாம், எந்த டயத்துக்கு போலாம் அப்படின்னு என்ன பண்ணா, எல்லாரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பினான். இதுல எல்லாம் எப்படி சொல்லிருக்குன்னா, கங்கையெல்லாம் கடக்கும் போது சாதாரணமா நதியை கடக்கிறதா இருந்தா சூரியன் ஏறுறதுக்கு முன்னாடியே கடந்து விடணும் அப்படின்னு. நல்ல சூரியன் இருக்கும்போது உச்சி வெயில கடந்தா என்ன ஆகும்னாக்க, கீழே ஜலம் குளிர்ச்சியா இருக்கப்படுது, மேல சூடா இருக்கப்படுது. ரெண்டும் ஒரே சமயத்துல இருந்தா உடம்புக்கு ஒத்துக்காது, வியாதி படுத்தும் அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன பண்றது, அதே மாதிரி தாண்டி போனோம். தாண்டி போன உடனே நதியில இருந்து இறங்கின உடனே சட்டுன்னு இறங்கி போயிட்டே இருக்கக்கூடாது. இப்ப எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, அந்த ரூம்லயே எந்த இடத்துல எக்ஸசைஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல ஒரு 15-20 நிமிஷம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துன்னு கிளம்பணும்னு சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரி அந்த இடத்துக்கு பழகணும். இடத்துக்கு பழகினா விட்டுதான் நம்ம என்ன பண்றது, அந்த இடத்த விட்டு, அதாவது நேர்மாறா இருக்கக்கூடிய வஸ்துக்களை எடுத்துக்க கூடாது. ரொம்ப நேர்மாறா, அதாவது ரொம்ப சூடா இருக்கிறதோட கூட குளிர்ச்சியை சேர்க்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி, சேர்த்தா அதெல்லாம் சாதாரணமா ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரி. அதனால நிமிஷ்டாக கொஞ்ச நேரம் எல்லாரும் என்ன பண்ணிருக்கா, கங்கையில சில்லுன்னு, கங்கையை எவ்வளவு அகலம் இருக்கும், அவ்வளவு அகலமா இருக்கக்கூடிய கங்கையில அதனுடைய சில்னஸ் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா, அதனால உடனே கிளம்பி நடந்து போகாம கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டா. அதாவது அந்த கரையினுடைய சூடு பழகிறதுக்கு நிமிஷ்டாஸ்தே. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு என்ன பண்ணா, ததோ முனிவர ஸ்தூர்ணம் ஜகாம சக ராகவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஸ்தூர்ணம் ஜகாம, மௌனமாக அந்த ஊரை பார்த்து ராமனோட கூட கிளம்பினார். விஷாலாம் நகரீம் ரம்யாம் திவ்யாம் சொர்க்கோபமாம். விஷால எப்படி இருக்கு, திவ்யாம் ரம்யாம் நகரீம், ரொம்ப ஒரு மாதிரி டிவைன், பார்த்தாலே தேவலோகத்துக்கு சமானமா இருக்கு, ரொம்ப பெருசு. ரம்யாம் அழகாவும் இருக்கு. அத ராமோ மகாபிராஜ்யா விஸ்வாமித்ரம் மகாமுனி. ராமர் என்ன பண்ணார், விஸ்வாமித்திர பார்த்து அடுத்த கதையை கேட்கிறார். பப்ரச்ச பிராஞ்சலிர் பூத்வா விஷாலாம் உத்தமாம் புரியும். ரிஷியை பார்த்து கேட்கிறார், ரொம்ப உத்தமமான புரியா இருக்கு. கதமோ ராஜவம்சோயம் விஷாலாயாம் மகாமுனே. ஏ மகாமுனே, விஷாலாயாம் கதமஹா ராஜவம்சா, எந்த டைனாஸ்டி இங்க ரூல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற. ஸ்ரோது மிச்சாமி பத்ரந்தே பரம் கௌதூகலம் கிமே. அதாவது இந்த ராஜ்யத்தை ஆள்ற வம்சம் எந்த வம்சம். சசிய தத்வச்சனம் சுத்வா ராமஸ்ய முனிபுங்கவா ஆக்கியாத்தும் தத் சமாரே விஷாலாயா புராதனம். அது கேட்ட உடனே விஷாலாயா புராதனம் ஆக்கியானம், அந்த கதை, அந்த ஊர் எப்படி வந்தது என்ன ஏதுன்னு அந்த கதையை ஆரம்பிக்கலாம்னு அவர் ஆரம்பிக்கிறார். துருயிதாம் ராம சக்கரஸ்ய கதாம் கதையசு சுதாம். சக்கரஸ்ய இந்திரனுடைய கதை. நான் சொல்ல போறது விஷால பத்தின கதை வரும்போது இந்திரனுடைய கதையை சொல்ல போறேன், நான் சொல்லும் போது கேளுன்னார். அஸ்மின் தேசேகி எத்விருத்தம் தத்வேன. இந்த தோஷத்துல இந்த தேசத்துல என்ன நடந்ததோ துணு தத்வேன ராகவ, அதை கரெக்டா கேளுன்னார். பூர்வம் கிருதயுகே ராமே, கிருதயுகே ராம முன்னாடி கிருதயுகத்துல, இப்ப இருக்கிறது திரேதாயுகம் இல்லையா. சோ பூர்வம் கிருதயுகே ராம திதேஷ் புத்ரா மகாபலாக. திதி அப்படின்னு ஒத்தி கஷ்யபருடைய மனைவி, அவளுடைய பிள்ளைகள் தைத்தியர்கள் மகாபலாக. அதிதேச்ச மகாபாகாக வீரியவந்த சுதார்மிகாக. அதே மாதிரி கஷ்யபருடைய முதல் மனைவிக்கு பேரு அதித்தின்னு பேரு,
அவளுடைய குழந்தைகள் அவள்லாம் சுதார்மிகாக ரொம்ப தர்மத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள். ததஸ்தேஷாம் நரவியாகிர புத்திராசின் மகாத்மனாம். அந்த ஆதித்யாளுக்கு ஒரு புத்தி வந்தது. அமரா விஜரா செய்வ கதம் சியாமோ நிராமயாக. நம்மளாம் என்ன ஆகணும், அமராகா தேவலோகத்துல இருக்கோம், அமராகா சாகாதவாளா இருக்கணும், அடிக்கடி செத்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், எந்த காரியத்தையும் நிம்மதியா பார்க்க முடியாது, போகுமோன்ற பயமே பாதி காரியத்துக்கு எடுத்துரும். விஜரா செய்வ அதோட வயசான கஷ்டமும் வரப்படாது. வயசாரதா இருந்ததுன்னா அது ஒரு கஷ்டம். வயசாரதுங்கிறது இருக்கு பாருங்க, வயசான விட்டுதான் வரணுங்கிறது. வயசாரதுக்கு முன்னாடியே உடம்பு வந்து செய்ய ஆரம்பிச்சுடுதுன்னா என்ன ஆகும், சர்வேந்திரியானாம் ஜரயந்தி தேஜகானா இல்லையா நச்சிகேதஸ். அதனால வயசாரதுன்னு சொல்லணும்னா இந்திரியங்கள் சக்தி இல்லாம போறதுங்கிறது தான் அதோட. ஏன்னா இப்ப புதுசா வியாதி எல்லாம் பாக்குறோம், சின்ன வயசுலயே வயசானதுல சின்ன வயசா இருக்கிறதுங்கிற மாதிரி. அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது வியாதிகள்லாம் இருந்தா எப்படி மேனேஜ் பண்றது? நிராமையாக எந்த வியாதியும் இல்லாதவாளா இருக்கணும். அதாவது இயல்பாக இந்திரியங்கள் தேயறதாகவும் இருக்கக்கூடாது, இயல்பாக சக்தி குறையறதாகவும் இருக்கக்கூடாது, வியாதியினால சக்தி குறையறதாகவும் இருக்கக்கூடாது, தாகவும் கூடாது. அந்த மாதிரி எப்படி இருக்கிறது அப்படின்னா எல்லாருக்கும் என்ன ஆகும், இப்ப எப்படி இருக்குமோ அதே மாதிரி எப்பவும் இருந்துட்டே இருக்கணும். நம்ம ஊர்ல காயகல்பம் தேடிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன காயகல்பம் கிடைக்கும் அப்படின்னு பாக்குறா. தேஷாம் சிந்தையதாம் தத்ர புத்திராசி விபஸ்சிதாம். அந்த மாதிரி என்ன இருந்தாக்கா இந்த மாதிரி கிடைக்கும்னு யோசிக்கும் போது அவளுக்கு சட்டுன்னு ஒரு புத்தி ஏற்பட்டுதான். க்ஷீரோதன மதனம் கிருத்வா ரசம் பிராப்சியாம தத்ரவை. க்ஷீரோத மதனம், அதாவது க்ஷீரோதம்னா இந்த க்ஷீரசாகரம் பார்க்கடல், அதை கடைஞ்சோம்னா அதை கடைஞ்சு அதுல ரசம், பார்க்கடலுடைய எசன்ஸ், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வெண்ண மாதிரி அது நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அதான் அமிர்தம். அது கிடைச்சதுன்னாக்க அந்த ரசத்தை நம்ம எடுத்துட்டோம்னாக்க எந்த வியாதியும் வராது இல்லையா. என்ன நெய் உடம்புக்கு சக்தி கொடுக்கறதோ இல்லையோ, ஆயுர்வேதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நெய் தான் எல்லாமே, சகசரகிருதம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா இல்லையா. சோ அந்த மாதிரி என்ன ஆகும், க்ஷீரோதத்தில இருந்தே அந்த நெய் நவநீதத்தை எடுத்துட்டோம்னாக்க அது நிச்சயமா ரொம்ப சக்தியை கொடுக்கணும் அப்படின்ட்டு. ததோ நிச்சித்திய மதனம் யோக்திரம் கிருத்வா வாசுகிம். சோ என்ன பண்றது, மதனம் நிச்சித்திய கடையறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. அப்ப கடையறதுக்கு இது வேணுமே, கயிறு. வாசுகியை பிரார்த்தனை பண்ணிட்டாங்க, வாசுகி தான் கயிறா இருக்கேன்னு ஒருத்தன் கொடுத்து. மந்தானம் மந்தரம் கிருத்வா, அதுக்கு மத்து, மந்தானம்னாக்க மத்து, மந்திரம் அலையதுக்கு மத்தாக்கி மமந்து ரமிதௌஜசா எல்லாரும் என்ன பண்ணாங்க, அதை போட்டு கடைய ஆரம்பிச்சாங்க. அத வருஷ சகஸ்திரேன யோக்திர சர்ப்ப சிராம்சிச்ச. வருஷ சகஸ்திரேன 1000 வருஷம். வாசுகிங்கிறது ஆதிசேஷன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாம்பு, சாதாரண பாம்பு இல்ல, அதுக்கு 1000 தலை. அது என்ன எடுத்து பமந்தோ அதி விஷம், அது பயங்கரமான விஷத்தை கக்கிறது. தத்திர ததம்சுர் தசனை சிலாஹா, அது என்ன எடுத்து சிலாஹா ததம்சுகு, அங்க இருக்கிற கற்கள்லாம் கூட பொடியா போயிடும் போல எடுத்து. உத்பபாத்த அக்னி சங்காசம், அக்னிய போல பயங்கரமா எரியறது. அக்னி சங்காசம்னு என்ன அர்த்தம், அந்த விஷத்தினுடைய சமீபத்துல எதுவுமே இருக்க முடியல, அந்த விஷத்தினுடைய சமீபத்துல பச்சையா இருக்கக்கூடிய மரங்கள்லாம் எரிஞ்சு போயிடுது. அக்னி சங்காசம்னா அது நெருப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவ்வளவு ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. உத்பபாத்த அக்னி சங்காசம் ஹாலாஹல மகாவிஷம், ஹாலாஹலம்ங்கிற ஒரு விஷம். தேன தக்தம் ஜெகத் சர்வம், தக்தம் ஜெகத் சர்வம். அதனால உலகம் மொத்தம் என்ன எடுத்து கிட்டத்தட்ட எரிஞ்சுதான் எடுத்து, அப்படியே விஷத்தால கருகி போயிடுது. ததேவாசுர மானுஷம் அததேவ, இதுல சொல்லுவா, அது பேர் என்ன, புராணங்களை கதை சொல்லும் போது கஷ்யபருடைய முதல் மனைவி அதிதி, 2வது மனைவி, அவளுக்கு மொத்தம் 13 மனைவிகள். அதுல அதிதிக்கு பிறந்தவர்கள்லாம் தேவர்கள், திதிக்கு பிறந்தவர்கள் தைத்தியர்கள். தைத்தியர்களும் தேவர்களை போல வெள்ளை வெள்ளையில தான் இருந்தாலாம், அசுரர்களும் கருப்பா இல்ல. ஆனா புராணங்கள் இந்த கதையை நன்னாவே எழுதுவா, இன்னும் விஸ்தாரமா எழுதுவா. அதுல இந்திரன் ஏதோ அபச்சாரப்பட்டுட்டதுனால அவன் ஐஸ்வர்யங்கள்லாம் போயிட்டுதாகும், அந்த ஐஸ்வர்யங்கள் சமுத்திரத்துல போய் இருந்து அந்த சமுத்திரத்தை கடைஞ்சி எடுத்ததுனால அந்த கதையெல்லாம் வரும். இதுல அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் சொல்லல, ஏன் வந்தது ஏன் போச்சுங்கிறது. இவருக்கு அந்த விஷாலாங்கிற குறி எப்படி வந்தது, அதை ஆள்றவ யாரு, அந்த ராஜாவுடைய இதெல்லாம் என்னங்கிற விசேஷம் மட்டும்தான் சொல்லணும். அப்ப அசுரெல்லாம் தேவாள்லாம் அசுரல்கிட்ட போய் கேட்கிறா, வாசுக்கு கயிறா இருக்குன்னு ஒத்துக்கிட்ட, தலை வாலு 2 பக்கம் இருக்கு, நாங்க தலையை பிடிச்சிக்கிறோம், நீங்க எந்த பக்கம் இல்ல, நீங்க எந்த பக்கத்தை பிடிச்சிக்கிறோம், நீங்க நாங்க வாழை பிடிச்சிக்கிறதா, அதாவது நாங்க வாழெல்லாம் பிடிக்க மாட்டோம், நாங்க தலையை தான் பிடிப்போம், அதாவது வாழை பிடிச்சிட்டா மட்டம் அப்படிங்கிற மாதிரி. சரி அப்படின்னு கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரி பாவனை பண்ணி சரின்னு பிடிச்சுட்டு வந்துட்டாங்க. தலையில இருந்தா என்ன ஆயிடுதுன்னா அந்த ஹாலாஹல விஷம் கக்கிட்டு, அங்க இருக்கிறவங்க அவ்வளவு பெரிய அது என்ன எடுத்து எல்லாரையும் எரிச்சு பிடித்துன்னு என்ன எடுத்து அந்த விஷம் கக்கிற பாகத்துல இருந்ததுனால அசுரர்கள் அத்தனை பேரும் கருத்து போயிட்டாங்க. அதனால என்ன எடுத்து இவர்கள்லாம் வால்ல இருந்தனால இவ தப்பிச்சுட்டா என்ன, அந்த வால் பக்கமா தானே விஷம் போறது,
அந்த பக்கமா போயிட்டதுனால அசுரர்கள் எல்லாம் கருத்து போயிட்டாங்க, தைத்தியர்கள் எல்லாம் கருத்து போயிட்டார்கள் அப்படின்ட்டு. இந்த நேரத்துல என்ன எடுத்துட்டார், எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஆனா அததேவம் மகாதேவம் அததேவா மகாதேவம் சங்கரம் சரணார்த்தினஹா. இவ்வளவு விஷயத்த பார்த்த உடனே என்ன பண்றது, தாங்க முடியல. சங்கரம் சரணார்த்தினஹா, சங்கரை போய் எல்லாரும் சரணடைந்தார்கள். ஜக்முப் பசுபதியும் ருத்ரம், பேரே அழகா எழுதுறாரு பாருங்க. ருத்ரர் பயங்கரமானவர். 3 பேர் எழுதுறாரு, 4 பேர் எழுதுறாரு. அத தேவாகா மகாதேவம் சங்கரம் பசுபதியும் ருத்ரம். இருக்கிற தேவதைகளுக்குள்ள பெரிய தேவதை மகாதேவதை. சங்கரன் மகாதேவதைங்கிறதுனால சும்மா இருக்கிறவர் இல்ல, சங்கரம் எல்லாருக்கும் சம் கரோதி, நல்லதையே பண்றவர், சகலமான பேருக்கும் நல்லதையே பண்றதுனால சங்கரர். பசுபதி சமஸ்தமான பிராணிகளையும் காப்பாற்றுறவர். ருத்ரர் பயங்கரமானவர், எப்பேற்பட்ட காரியத்தையும் செய்யக்கூடியவர், பயங்கரமான காரியத்தை செய்யக்கூடியவர். பயங்கரமான காரியத்தை செய்யக்கூடியவர், பிராணிகளை காப்பாற்றுறவர், நல்லதையே பண்றவர் மகாதேவர். எப்படி போனாங்க, திராகி திராகிதி, எங்களை காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணாராம், அவர்கிட்ட போய் துஷ்டுவோ அவரை ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ஏவ முக்தோ ததோ தேவைகி தேவதேவேஸ்வர பிரபு பிராதுராசி ததா. எல்லாரும் இந்த மாதிரி எங்களை காப்பாத்து பகவானே பரமேஸ்வரான்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ண உடனே என்ன பண்ணார், அந்த இடத்துல பகவான் பரமேஸ்வரன் பிராதுராசி தோன்றினார். அத்தைவ சங்க சக்கரதரோ ஹரிஹி, அதே சமயத்துல அங்க சங்க சக்கரத்தை தெரிச்சிருக்கிற விஷ்ணுவும் அந்த இடத்துல தோணினார். உவாச்சைனம் ஸ்மிருதம் கிருத்வா, விஷ்ணுவை பார்த்து என்ன பண்ணார், விஷ்ணு வந்து சிவனை பார்த்து சொல்றார், ஸ்மிருதம் கிருத்வா, ஒரு புன்முறுவலோட, ருத்ரம் சூலதரம் ஹரிஹி, சூலதரம் சூலத்தோட அந்த இடத்துல ஆவிர்வாவமான ருத்ரரை பார்த்து சொல்றார். தெய்வதைஹி மத்தியமானேது யத் பூர்வம் சமுபஸ்திதம், உலகத்துல யார் எந்த வஸ்துவை அடைஞ்சாலும் அதுல முதல் பாகம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சமுதிரத்தை கடையும் போது முதல் பாகம் விஷம் வந்திருக்கு, அது நீதான் எடுத்துக்கணும் அப்படின்னு விஷ்ணு சொல்றாரு. இதான் என்ன பண்ணுவாங்கன்னாக்க சாதாரணமா பாத்தீங்கன்னா தெரியும், புரட்டாசி மாசம் கோயில வந்து நரப்பணின்னு பண்ணுவா, கரிகாய் எல்லாம் வருது இல்லையா. சிவன் கோயில போய் கரிகாய் எல்லாம் வந்து என்ன பண்ணுவான், நரப்பணின்னா முதல்ல கோயிலுக்கு முதல் வெளிச்சல கோயில கொண்டு போய் கொடுத்துருவான். முதல் பாகம் பகவானை சேர்ந்துதான் ஐதிஹ்யம். முதல் பாகம் பகவான் ஒண்ணு சேர்ந்து இருக்கு. முதல் பாகம் ஹாலாகல வந்திருக்கு கடையும் போது முதல் பாகத்தை நீ தான் எடுத்துக்கணும் அப்படின்னார். எத் பூர்வம் சமுபஸ்திதம், எது முதல்ல வரதோ தத்வதீயம், அது ஒன்ன சேர்ந்தது. சுரஸ்ரேஷ்ட சுராணாம் அக்ரதோகியது, ஏன்னா நீதான் பகவானுக்குள்ள, அதாவது தேவர்களுக்குள்ள பெரியவர் முதல்வர், அதனால நீ தான் எடுத்துக்கணும் அப்படின்னார். அக்ர பூஜாம் ஹெஸ்தித்வா, அக்ர பூஜை உமக்குதான். கிரகாநேதம் விஷம் பிரபோ, வியாக்கியானத்துல அழகா எழுதின இந்த இடத்துல இல்ல முன்னாடி, அதாவது ஏன் இந்த கதையை எழுதுறார் அப்படிங்கிறதுக்கு, விஷ்ணுதான் பரமேஸ்வரன், விஷ்ணுதான் பெரியவர் அப்படின்னு விஷ்ணுவனுடைய பெருமையை காட்டுறதுக்காக, பாக்கி பேர்லாம் அவ்வளவு தூரம் சகலமான தேவதைகளும் விஷ்ணுவுக்கு முன்னாடி நிக்க முடியாதுங்கிறதுக்காக சொல்லிட்டு, இந்திரனும் விஷ்ணுவுக்கு முன்னாடி நிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த கதை அடுத்த கதையை எடுக்கிறார். இந்திரனும் வந்து விஷ்ணுவுக்கு கீழே தான் இருக்கார், விஷ்ணுவோட பெரியவர் இல்லைன்னு சொல்றதுக்காக இந்திரனுடைய கதையை எடுத்துட்டு இருக்கார் அப்படின்னு எடுத்துட்டார். அதாவது கங்கா சுப்பிரமணியர் இவ எல்லாருமே விஷ்ணுவை காட்டிலும் கொஞ்சம் அவ்வளவு பெரியவா இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக முதல்ல கதையை சொல்லிட்டு, அடுத்த கதையை வந்து இந்திரனும் விஷ்ணுவோட பெரியவன் இல்லைன்னு சொல்றதுக்காக வந்ததுன்ட்டு. விஷ்ணுவே என்ன சொல்றாரு இந்த இடத்துல பாருங்க, அக்ர பூஜா மிகஸ்தித்வா கிரகாணேதம் விஷம் பிரபோ, இந்த அக்ர பூஜையை ஏத்துக்கணும் அப்படின்னு சிவனை பார்த்து விஷ்ணு பிரார்த்தனை பண்ற மாதிரி வருது. அதனால இதெல்லாம் வந்து கதைகள்லாம் எந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல, அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ராஜசூயத்துல பாத்தீங்கன்னாக்க அக்ர பூஜை வந்து என்ன ஆகும், கிருஷ்ணருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வியாசன் நினைச்சிருந்தாருன்னா சிவனை கூப்பிட்டு அந்த இடத்துல அக்ர பூஜை கொடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாசுபதாஸ்திரத்துக்கு சிவன் பிரத்யட்சமா வந்தாரா இல்லையா, அப்பேற்பட்ட வியாசன் இவாழ்லாமே நடந்துட்டு இருக்கும் பொழுது, அவளே இருக்கும்போது சிவனுக்கு அதுக்கு அக்ர பூஜையை பண்ணிட்டு போ, இல்ல விஷ்ணு எப்படி ராமாயணத்துல எப்படி ராமர் வந்து சீதையினுடைய பிரதிமையை தன் பக்கத்துல வச்சிருந்தாலோ அந்த மாதிரி பகவானுடைய பிரதிமைக்கு பண்ணிட்டு போன்னு சொல்லலாம் இல்லையா. அதனால இடத்துக்கு ஏற்ற மாதிரி கதையில எந்த இடத்துல எப்படி சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காளே ஒழிய, இந்த மாதிரி கதைகள் இருக்கிறத வச்சுட்டு சட்டுன்னு இதுதான் அதுதான் தீர்மானம் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இதுல பாத்தீங்கன்னாக்க சில இடங்கள்ல லக்ஷ்மியும் விஷ்ணுவும் சேர்த்தின்னு சொல்லுவா. லக்ஷ்மி ஸ்ரீமன் நாராயணன் தான் மோட்சத்துக்கு கொடுப்பாரே ஒழிய, ஸ்ரீமன் நாராயணன் தான் பிரார்த்தனை பண்ணணுமே ஒழிய வெறும் நாராயணனே இல்ல அப்படிங்கறதாக லக்ஷ்மி தான் வந்து ரெக்கமெண்ட் பண்றா. அது இன்னொரு கதை என்ன, கஜேந்திர மோட்சத்துக்கு வரும்போது என்ன பண்ணாருன்னா, ஆதி மூலமேன்னு கத்தின உடனே அறக்க பறக்க பகவான் ஓடி வராராம். அவர் தன்னுடைய சக்கரத்தையும் எடுத்துக்கலையா, செருப்பையும் போட்டுக்கலையா, மேல் துண்டையும் போட்டுக்கலையா, அங்கிடுன்னு அப்படியே ஓடி வராராம். அவர் வந்து பகவானை அந்த தன்னுடைய பக்தனை காப்பாற்றணுங்கிற பரபரப்புல ஓடி வரும்போது லட்சுமி எங்க போறீர்கள் அப்படின்னு கேட்டாலாம். எங்க போறேன்னு கேட்ட போது லட்சுமிக்கே பகவான் எங்க போறாருன்னு தெரியாததுனால, பகவான் தான் கொஞ்சம் ரொம்ப பெரியவர், லட்சுமி வந்து என்ன ஆகும் ஒரு ஸ்டெப்புக்கு எழுதான். அதாவது லட்சுமிக்கும் பகவானுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு ஒரு டிஸ்கஷன். 2 பேரும் ஒண்ணுனாக்கா பிரிக்க முடியாதபடி ஒண்ணா, இல்ல பிரிக்க முடியும்படியா ஒண்ணா, இல்ல பிரிக்க முடிஞ்சா கூட பிரிக்க முடியாம நம்ம நினைச்சுக்கணுமா. இந்த 1008 டிஸ்கஷன் வருது பாருங்க.
இந்த டிஸ்கஷனுக்குலாம் இந்த கதையெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், சில இடங்களில் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். கதைகளை பெருமை அர்த்தவாதம் கதைகளா எடுத்துக்கணுமே ஒழிய, இந்த கதைகள் அந்த இடத்துல யாரை பெருமையை பேச வந்ததோ அந்த பெருமையை பேச வந்தது, அவ்வளவுதான். ஸோ அந்த இடத்துல ஒருத்தருடைய பெருமையை ஒரு கதை சொல்றதுனால இன்னொருத்தருடைய பெருமை சொல்லப்படலன்னு அர்த்தம் இல்லை. ஸோ இன்னொரு இடத்துல இன்னொருத்தருடைய பெருமையை பேசும்போது அவரே இவருடைய பெருமையை பேசினா ரெண்டு பேரும் ஈக்குவலி பெருமை. அதாவது ஸ்காலர்ஸ்குள்ள யார் ரொம்ப பெரியவா அப்படின்னா, இன்னொருத்தருடைய ஸ்காலர்ஷிப்பை யாரால ரெகக்னைஸ் பண்ண முடியுமோ அவன் தானே பெரியவனா இருக்க முடியும். ஒரு இது ஒண்ணு சொல்ல பாருங்க, ஓவியத்துல ஒரு கதை சொல்லுவோம். ரெண்டு பெரிய ரொம்ப கெட்டிக்கார ஓவியர்கள், ரெண்டு கெட்டிக்கார ஓவியம் என்ன பண்ணான்னாக்க, நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு சரி 2 பேர் நீங்க ஓவியம் வரைங்கோ, நீங்க வரைகிற ஓவியத்தை பார்த்து யார் நல்லதுன்னு தீர்மானம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த கதை 2 பேரும் 2 ரூம் கொடுத்தாங்க, 2 பேரும் ஓவியத்தை வந்து வச்சுட்டாங்க, வாங்கோ அப்படின்ட்டு. மொத்த ரூமை திறந்தான். திறந்த உடனே ஜனக்கதெல்லாம் திறந்த உடனே பறவைகள்லாம் ஓடி அந்த ஓவியத்துல உட்காந்துதான். அதாவது திராட்சை பழம் போட்டுருந்தான். அந்த திராட்சை பழத்தை பார்த்த உடனே நெட்டு திராட்சை பழம் நினைச்சிட்டு பறவைகள்லாம் குதித்து எல்லாம் அப்புறமா அந்த பறவைகள்லாம் இவ்வளவு தூரம் ஓவியத்தை பார்த்தே ஏமாந்து போறது அளவுக்கு அவ்வளவு தத்ரூபமா இருக்குன்னு நினைச்சு அவனை பாராட்டினாங்க. அப்புறம் என்ன எடுத்து அவனை பார்த்த உடனே உன்னுடைய ஓவியம் எங்க இருக்குன்னா, இவன் என்ன பண்ணாக்க அடுத்த ரூம்ல இருக்கு அப்படின்னா. அடுத்த ரூம்ல இருக்குன்னா எல்லாரும் அடுத்த ரூமுக்கு போனாங்க. அந்த ரூம்ல ஒரு ஸ்கிரீன் தான், அர்த்தம் இல்ல. உன் ஓவியம் எங்க எங்க அப்படின்னாக்க இவன் பேசாம இருந்தான். பேசாம இருந்த உடனே ஓவியம் ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கு. இந்த ஓவியம் என்ன பண்ணான், அவசரமா போய் ஸ்கிரீன் நவுத்து போனான். கடைசியில் பார்த்தா அதுதான் ஓவியம். சோ முதல் ஓவியத்துல பறவைகள் தான் ஏமாந்தது. இந்த 2வது ஓவியத்துல ஓவியனா இருக்கிற நீயே ஏமாந்துட்டேன்னாக்க இப்ப யாரோட இது சிறந்த ஓவியம் அப்படின்னா, அதுக்காக அவனை மட்டும்னு சொல்லிட முடியுமா? பறவையில ஏமாத்தின அளவுக்கு சிறந்த ஓவியத்தை போட்டவனை மட்டும்னு சொல்லிட முடியுமா? அந்தந்த நேரத்துல எது சிறந்ததா இருக்கு, எந்தெந்த வசதியா இருக்கு அப்படின்னு அவளுடைய திறமையை பாராட்டிக்கணுமே ஒழிய, அவளுடைய பெருமையை பாராட்டிக்கணுமே ஒழிய, இதனால ஒருத்தர் தான் பெரியவர் பாக்கி பேர் எல்லாமே எல்லாருமே நம்ம என்ன பண்றோம், எல்லாருமே ஒரே பரதேவத்தினுடைய சுரூபம் தானே அப்படின்னார். இந்த இடத்துல பகவான் என்ன சொல்றாரு விஷ்ணு சிவனை பார்த்து, அக்ரபூஜா மிக ஸ்தித்வா கிரகாண இதம் விஷம் பிரபோ, இந்த விஷத்தை கிரகிச்சு கொண்டார். இத்தித்வா சுரஸ்ரேஷ்டைகி தத்ரைவ அந்தரதீயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன பண்ணார், அவர் மறைஞ்சிட்டார். தேவதானாம் பயம் திருஷ்டுவா ஸ்ருத்வா வாக்கியந்து சார்ங்கிணா, தேவதைகளுடைய பயத்தையும் விஷ்ணுவனுடைய வச்சனத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணார், ஆலாஹலம் விஷம் கோரம் சஞ்சக்ராக அமிர்தோபமம். பகவான் என்ன பண்ணார், கோரம் ஹாலாஹலம் விஷம் சஞ்சக்ராக அதை ஸ்வீகரிச்சுட்டார். எப்படி அமிர்தோபமம் அவர் எடுத்துனது எப்படின்னா, ஐயோ பயமா இருக்க என்ன ஆகுமோலாம் இல்ல, அமிர்தோபமம் அமிர்தத்தை ஒரு ஸ்வீகாரம் பண்ணிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த ஹாலாஹல விஷயத்தையும் அவர் என்ன பண்ணார், ஸ்வீகாரம் பண்ணிட்டார். தேவான் விசிறிய தேவேசா ஜகாம பகவான் நரகா, அதுக்குமே அவங்களாம் கவலைப்பட வேண்டாம் நீங்க போங்க அப்படின்னு என்ன பண்ணார், தேவதைகளை அவளுடைய இடத்துக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டார். நான் தான் ஆகலாலத்தை எடுத்துட்டேன்ட்டு. அதோ தேவாசுரா சர்வே பமன்சு ரகுநந்தன. அப்புறம் என்ன பண்ணார், தேவர்களும் அசுரர்களும் ஆலாகலம் போனா விட்டு திருப்பியும் மமந்துகு கடைந்தார்கள். பிரவிவேஷாத பாதாளம் மந்தான பர்வதோத்தமஹா. இப்ப என்ன ஆயிடுத்து, அந்த மந்திரம் பாதாள லோகத்துக்கு போற ஆரம்பிச்சு, கீழே இறங்க ஆரம்பிச்சு. ஒரு அளவுக்கு மேல என்ன ஆகும், இது நிக்கல்ல, அது பேர் மத்து நிக்கல்ல. தத்தோ தேவாச கந்தர்வாக துஷ்டு சர்வபூத மதுசூதனம். அவள என்ன பண்ணா, பகவான பிரார்த்தனை பண்ணா. தொங்கதி சர்வபூதானாம் விசேஷேன திவௌகசாம், நீதான் சகலமான பேருக்கும் கதி, விசேஷேன திவௌகசாம், தேவலோகத்துல இருக்கிற எங்களை போன்ற தேவர்களுக்கு நீதான் கதி. பாலைய அஸ்மன் மகாபாஹோ, அஸ்மன் பாலைய எங்களை, அஸ்மான் பாலைய எங்களை காப்பாத்து. கிரி முத்தர்த்து மருகசி, இந்த மலையை நீ தூக்கி நிறுத்தணும். இது ஸ்ருத்வா ரிஷிகேசா காமடம் ரூபமாஸ்திதா. பகவான் அதை கேட்டு என்ன பண்ணார், ஒரு ஆமையினுடைய ரூபத்தை எடுத்துட்டார். பர்வதம் பிருஷ்டத கிருத்வா சிஷ்யே தத்ர உததௌ ஹரிஹி, மலை என்ன பண்ணார், தன்னுடைய முதுகுல வச்சுட்டு சிஷ்யை அங்க தங்கினார். பர்வதாகிரம் து லோகாத்மா ஹஸ்தேன ஆக்கிரமிய கேசவஹா. சோ அதை என்ன பண்ணார், தன்னுடைய கையினால புடிச்சுட்டார். அதாவது மலை ரொம்ப ஆட முடியாதபடி என்ன ஆகும், குறுக்கி நெடியுமா கண்ணா பின்னு ஆடித்துனாக்க கடைய முடியாம போயிடும் இல்லையா. சோ அது ரொம்ப ஆடாதபடி புடிச்சுட்டு முதுகுல தாங்கிட்டார். தேவானாம் மத்தியத ஸ்தித்வா மமந்த புருஷோத்தமஹா, கீழே நின்று தாங்கிட்டார், மேல அதையும் புடிச்சுட்டார், நடுவுல நின்று கடையவும் செஞ்சார். தேவானாம் மத்தியத ஸ்தித்வா மமந்த புருஷோத்தமஹா, அதை கடையவும் செஞ்சார். அத வருஷ சகஸ்ரேன ஆயுர்வேதம் அயப்புமான், ஆயுர்வேதமே வடிவெடுத்தவர் போல ஒருத்தர் வந்தார். உததிஷ்டத் சுதர்மாத்மா, உததிஷ்டத் அதுல இருந்து கிளம்பினார். ததண்டஸ்த கமண்டலுகு, கையில தண்டத்தையும் கமண்டலு ஒன்னையும் எடுத்துன்னு வந்தார். அத தன்வந்தரிர் நாம, அவருக்கு பேர் தான் தன்வந்தரி. அப்சராஸ்த சுவர்ச்சசா, அவரோட கூடவே அப்சரஸ்லாம் வந்தாங்க. அப்சு நிர்மதனாதேவ ரசாத் தஸ்மாத் வரஸ்திரியா. அப்சரஸ் ஏன் பேர் வந்தார், அப்சு அப்புனாக்கு ஜலம், அதுல இருந்து நிர்மதனாத் அந்த அப்புல இருந்து வந்தது காரணத்தினால, அவர்களும் சிறந்த ஸ்திரீகளா இருந்த காரணத்தினால
அவளுக்கு எல்லாம் அப்சரஸ், அப்பு ரசம் வரம் மூணு சேர்ந்ததுனால அப்சரஸ் அப்படின்னார். உத்தேதுர் மனுஜ சிரேஷ்ட தஸ்மாத் அப்சரசோ பவான் ஷஷ்டி கோட்டியோ அபவன் தாசாம் அப்சரானாம் சுவர்ச்சிதாம். 60 கோடி பேர் வந்தாளாம். அசங்கேயாஸ்து காக்குஸ்த யாஸ்தாச்சாம் பரிசாரிக்கா. அவளுக்கு உதவி செய்யறதுக்கு அவளுக்கு என்ன பண்றது, அப்சரஸ்னா அவ்வளவு அழகா இருக்குன்னாக்க ஒவ்வொருத்திக்கும் ஒரு மேக்கப் மூமெண்ட் இருக்கணும் இல்லையா? சோ அந்த மாதிரி அவளுக்கு கூட மாட வேலை செய்யறதுக்கு இருக்கிறவள் எல்லாம் பார்த்தா அட்டண்டன்ஸ் எல்லாம் பார்த்தா கணக்கே இல்லை. அசங்கேயா ஒவ்வொருத்திக்கும் 2-3 பேர் வச்சிருந்தா கூட ஒரு 180 கோடிக்கு மேல. அதனால என்ன எடுத்துன்னா ஒவ்வொருத்தரும் யாராவது இவாளை கூட்டுன்னு போனாக்க இவாளுக்கு பக்கத்துல இருக்கிறவளையும் கூட்டு போய் அவளையும் பாத்துக்கணும் போல ஆயிடுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவளை யாருமே எடுத்துக்கல, சேர்த்துக்கல. அதாவது ஆலாகலத்தை என்ன பண்ணாங்க, இவனுக்குன்னு கொடுத்துட்டா. அமிர்தத்தை தேவர்கள்லாம் எடுத்துட்டா. அதே மாதிரி கௌஸ்துபம், உச்சை சிரவசு, ஹைராவதம் இதெல்லாம் வரும்போது ஒவ்வொருத்தரும் பங்கு போட்டுட்டாங்க. அதனால என்ன எடுத்துன்னா அப்சரஸ் என்ன பண்ணாங்க, யாரும் பங்கு போட்டு தயாரா இல்ல. நதாஸ்ம பிரதிகிண்ணந்தி சர்வே தேவதானவா. தேவர்களும் அசுரர்களும் 2 பேருமே அவளை போட்டிக்கு வரல. அப்பிரதி கிரகணா தேவ தாவை சாதாரணா ஸ்மிருதாக. அதனால என்ன ஆயிட்டாங்க, அவ அந்த ஊர் சாதாரண ஜனங்கள் ஆயிட்டா. வருணஸ்ய ததக்கன்யா வாருணி ரகுநந்தன. வருணனுடைய பொண்ணு வாருணி, அவ அடுத்ததாக வந்தா. உத்பபாத மகாபாகா மார்க்கமானா பரிகிரகம் திதே புத்ரா நதாம் ராம ஜக்ருகுர் வருணாத்மஜாம். அந்த வாருணி வந்த உடனே என்ன எடுத்தன்னா, திடீனுடைய புத்திராலாம் இருக்காள, ஏதாவது நம்ம எடுத்துக்க போக கடைசியில நம்மளுக்கு அமிர்தம் இல்லைன்னு சொல்லிட போறாங்கன்ற பயத்துல எங்களுக்கு ஒண்ணுமே வாண்டான்ட்டா. கடைசியில இந்த இதுல இருந்து பார்க்கடையில இருந்து வந்தது எல்லாமே தேவாளுக்கு தான் போய் சேர்ந்தது. ஏன்னா அமிர்தம் தான் எங்களுக்கு வேணும்னு ஒரே குறியா இருந்தாங்க. அந்த அமிர்தம் வேணும்ன்ற குறியில என்ன எடுத்து, நீ ஏதோ 2 எடுத்துட்ட அப்படின்னு கணக்கு பண்ணிட்டு அமிர்தத்தை புடின்னு போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கறத எல்லாம் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோன்ட்டு கொடுத்துட்டாங்க. அதிதேஸ்து சுதா வீர ஜக்ருகுஸ்தாம் அனிந்திதாம். அதித்தியினுடைய புத்திரர்கள் இந்த வாருணி எடுத்துட்டாங்க. அசுராஸ்தேன தைத்தேயாக சுராஸ்தேன அதிதே சுதாக திருஷ்டா பிரமுதிதாஸ்த ஆசன் வாருணி கிரகணாத் சுராக. நல்லவேளை வாருணி அவ எடுத்துட்டான்னு அசுராளுக்கும் பிரீத்தி கிடைச்சாலேன்னு இவாளுக்கும் பிரீத்தி. உச்சைஸ்ரவா ஹயஸ்ரேஷ்டோ மணிரத்னம் ச கௌஸ்துபம். குதிரைகள்ல வசதியான உச்சைஸ்ரவசு கௌஸ்துபமணி. உததிஷ்டன் நரசிரேஷ்ட ததைவ அமிர்தம் உத்தமம். அதோட கூட அமிர்தமும் வந்தது. அததஸ்ய கிருதேராம மகானாசித் குலட்சேகா. 2 பேரும் ஒருத்தர் பயங்கரமா அடிச்சுட்டாங்க இந்த அமிர்தத்துக்காக. அதிதேத்து ததபுத்திராக திதிபுத்திரான் அயோத்தியன். 2 பேரும் ஏகதாம் அகமத் சர்வே அசுராஹா ராட்சசைஸ்தக. அசுரர்கள்லாம் ஒரு பக்கம் குரூப்பா சேர்ந்துட்டாங்க, தேவர்கள்லாம் ஒரு பக்கம் சேர்ந்துட்டாங்க. யுத்தமாசின் மகாங்கோரம் வீர திரைலோக்கிய மோகனம். அந்த யுத்தத்தை பார்த்தாக்க 3 லோகத்துக்கும் மோகனம் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய 3 பேரையும் மயங்க அடிக்கும்படி செய்யக்கூடியனர். யதாக்ஷயம் கதம் சர்வம் சதா விஷ்ணுர் மகாபலஹா. இதுக்கு மேல அவளால அடிச்சுக்க முடியாது, ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, எக்ஸாஸ்டட் ஆயிட்டாங்க. அந்த சமயத்துல பகவான் என்ன பண்ணார், அமிர்தம் சோகரத்தூர்ணம். டக்குன்னு அமிர்த கலசத்தை என்ன பண்ணார், மாயா மாஸ்தாய மோகினின்ற மாயா ரூபத்தை ஸ்ரீகாரம் பண்ணிட்டு என்ன பண்ணார், அமிர்த கலசத்தை எடுத்துட்டார். ஏகதாபிமுகம் விஷ்ணு அக்ஷரம் புருஷோத்தமம் சம்பிஷ்டாஸ்தே ததா யுத்தே விஷ்ணுனா பிரபவிஷ்ணுனா அதிதேர் ஆத்மஜா வீரா அதிதே புத்திரான் நிஜக்னிரே. அவ என்ன பண்ண, இந்த நேரத்துல அதித்தியினுடைய புத்திரர்கள்லாம் தித்தியினுடைய புத்திரர்களை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. அஸ்மின் கோரே மகா யுத்தே தைத்தேய ஆதித்யோர் பிரிசம். தைத்தேயனா தித்தியினுடைய புத்திரர்கள், ஆதித்யர்கள். அவர்களுக்குள்ள பிரிஷம் யுத்தத்துல நிகத்திய திதி புத்திராம்ஸ்து ராஜ்யம் பிராபிய புரந்தரஹா. அந்த நேரத்துல அவர்களை கண்ட்ரோல் பண்ணி ஜெயிச்சு புரந்தரஹானா இந்திரன் ராஜ்யம் பிராப ராஜ்யத்தை அடைஞ்சான். சசாச முதித்தோ லோகான் தரிசி சங்கான் சசாரணான். சசாச முதித்தோ லோகான், முதிதா சந்தோஷத்தை உடையவனாக லோகத்தையும் ரிஷிகள் சாரணர்கள் தேவர்களே ஒரு வகை, அவர்கள் எல்லாரையும் சேர்ந்துட்டு இந்த லோகத்தை என்ன பண்ணா காப்பாத்தினார் தான். அதுக்கப்புறம் என்ன கதைங்கன்னு இன்னும் 2 சர்க்கம், மொத்தம் 3 சர்க்கம் இந்த இது அக்ஷராப்தி. ஓம்